ஞானம் பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்க. ಒಂದು ಕೊರಿಂಥದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. ನಮಗಾದರೂ ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. ಆ ಆತ್ಮನು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು, ದೇವರ ಅಗಾಧವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಕೂಡ ಪರಿಶೋಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಮನುಷ್ಯನ ಒಳಗಿನ ಆಲೋಚನೆಗಳು ಅವನಲ್ಲಿರುವ ಜೀವಾತ್ಮಕ್ಕೆ ಹೊರತು ಮತ್ತಾರಿಗೆ ತಿಳಿಯುವುದು. ಹಾಗೆಯೇ ದೇವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವರ ಆತ್ಮನೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರು ಗ್ರಹಿಸುವುದಿಲ್ಲ. ನಾವು ಪ್ರಾಪಂಚಿಕ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದದೆ ದೇವರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿರುವ ಕೃಪಾವರಗಳನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಂದ ಬಂದ ಆತ್ಮವನ್ನೇ ಹೊಂದಿದೆವು. அவைகளை நாங்கள் மனுஷனான போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குறைகளை ஆவிக்குறையோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குறைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறபடியானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் ಅವನು ಮತ್ತೊರುವನಾலும் ಆರಾய்ந்து ನಿಧಾನಿக்கப்படான். ಇವುಗಳನ್ನು ಮನುಷ್ಯ ಜ್ಞಾನವು ಕಲಿಸಿದ ಮಾತುಗಳಿಂದ ಹೇಳದೆ ದೇವರಾತ್ಮನೇ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಮಾತುಗಳಿಂದ ಹೇಳಿ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದವುಗಳನ್ನು ಆತ್ಮನಿಗೆ ಯುಕ್ತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿವರಿಸುತ್ತೇವೆ. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನು ದೇವರಾತ್ಮನ ವಿಷಯಗಳನ್ನು ಬೇಡವೆನ್ನುತ್ತಾನೆ. ಅವು ಅವನಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿ ತೋರುತ್ತವೆ. ಅವು ಆತ್ಮ ವಿಚಾರದಿಂದ ತಿಳಿಯತಕ್ಕವುಗಳಾಗಿರಲಾಗಿ ಅವನು ಅವುಗಳನ್ನು ಗ್ರಹಿಸಲಾರನು. ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವವನು ಎಲ್ಲವನ್ನೂ ವಿಚಾರಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಆದರೆ ಇವನನ್ನು ಯಾವನಾದರೂ ವಿಚಾರಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவரால் நடத்தப்படுவதுனா என்னன்றதை பார்த்தோம். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡೋದಂದ್ರೆ ಏನಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த ஆவியானவரால் நடத்தப்படுவதுன்றது மிக முக்கியம். ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, இந்த ஆவியானவர் நம்மளை நடத்துறான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ಈ ತುಂಬಾ ಜನರಿಗೆ ದೇವರಾತ್ಮ ನಮ್ಮ ನಡೆಸ್ತಾನೆ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. இந்த மறுபிறப்பினுடைய உந்துகோலே ஆவியானவர் நம்மளை நடத்துவதில் தான் நம்மளை அறிந்து கொள்ளவே முடியும். ಈ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುವಿಕೆಯ ದೇವರಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆಯಲ್ಲೇ ನಾವು ಅದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗೋದು. இது வந்து ஒரு அருமையான வாழ்வு. இது ಬಹಳ ಒಂದು ಸುಂದರವಾದ ಜೀವಿತ. பாருங்க, இத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் இல்ல, அவ்வளவுதான். ಆದ್ರಿಂದ ಇದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಮನಸ್ಸು ಅವ್ರಿಗಿಲ್ಲ ಅಷ್ಟೇ. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆவியானவர் நடத்தப்படுதுன்னும் போது அது வந்து அவங்க வாழ்க்கையில சில பெருமைகளை ஏற்படுத்துது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட தான் பேசுறார், என்னோட தான் நடத்துறார், என்னோட தான் அவர் இடை போடுறான்ற மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. ಈ ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಂತದ್ದು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ರು ಎಚ್ಚಳಕ್ಕೆಲ್ಲ ಒಳಗಾಗ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಹತ್ರನೇ ಮಾತಾಡೋದು, ನನ್ನನ್ನೇ ನಡೆಸೋದು ಎಂಬುದಾಗಿಲ್ಲ. ಇದು ஒரு உறவு மாதிரி பாருங்க. ಇಲ್ಲ, ಇದೊಂದು ಸಂಬಂಧ ಇದಾಗೆ. ஒரு குடும்பத்துல எப்படி வாழ்றோமோ அதே மாதிரி தான். ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಬದುಕ್ತೇವೋ ಹಾಗೇನೆ ಇದು. எப்படி ஒரு மனைவியோட பேசுறோம், பிள்ளைகளோட பேசுறோம், தாய் தகப்பனோட பேசுறோம், நண்பர்களோட பேசுறோம், மத்தவங்களோட பேசுறோம், அதே மாதிரி தான் இதுவும். ಹೇಗೆ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೇವೆ, ತಂದೆ ತಾಯಿಯೊಂದಿಗೆ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ತೇವೆ ಅದೇ ರೀತಿನೇ ಇದನ್ನು. இது வந்து எப்படின்னா, இது வந்து பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல முதல்ல நம்ம புரிந்து கொள்ள கத்துக்கிறோம். ನೋಡಿ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆನ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. இந்த பிறந்த குழந்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ಈ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿರ್ತೀರಿ. இந்த பிறந்த குழந்தை முதல்ல தாயின் சத்தத்தை முதல்ல கண்டுபிடிச்சு. ಈ ಹುಟ್ಟಿದ ಮಗು ಮೊದಲು ತಾಯಿಯ ಶಬ್ದವನ್ನು ಕಂಡುಹಿಡಿದು ಬಿಡ್ತದೆ. ನೋಡಿದೀರಾ? சத்தம் தெரியுதோ இல்லையா? ஆனா தாயின் சத்தம் டக்குன்னு தெரியும். ತಂದೆ ಶಬ್ದ ಗೊತ್ತಿದೆಯೋ ಇಲ್ಲವೋ, ಆದ್ರೆ ತಾಯಿಯ ಶಬ್ದ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. எப்படி அது தாயின் சத்தம் தெரியுது? ಹೇಗ ತಾಯಿಯ ಶಬ್ದ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? அது பிறந்த சில மணி நேரம் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு நாள் ஆயிருக்கலாம். அது வீர்னு கத்தும் போது அந்த தாய் சொல்லும் போது அந்த சத்தத்தை கேட்டோன்னே அது அமைதியாயிடும். அது தன்னுடைய குரல் அப்படியே குறைச்சிக்கும். ஏன்னா அதுக்கு அந்த சத்தத்தை கேட்டோன்னு ஒரு நம்பிக்கை வருது. என்ன இருக்குன்னா, என்னை பாதுகாக்க கூட ஒருத்தர் இருக்கிறார். அந்த சத்தத்தினுடைய அறிவு அதுக்குள்ள இருக்கும். ನೋಡ್ರಿ, ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿ ಕೆಲವೊಂದು ಗಂಟೆಗಳು ಅಥವಾ ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅದು ಕಿರುಚುವಾಗ ಅಳುವಾಗ ಆ ತಾಯಿ ಅದನ್ನು ಸಂತೈಸುವಾಗಲೇ ತಕ್ಷಣ ಅದು ಸುಮ್ಮನೆ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. ಕಾರಣ ತಾಯಿಯ ಶಬ್ದವನ್ನು
ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದು ಗ್ರಹಿಸಿರ್ತದೆ, தெரியுது, ಅದು ಗೊತ್ತಾಗಿದೆ, அந்த உணர்வுகள் அதோட இடைப்படுது பாருங்க. ಅದು ತನ್ನ ಭಾವನೆಗಳೊಂದಿಗೆ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತದೆ. இந்த சத்தம் எனக்கு ரொம்ப பழக்கமான சத்தம், இந்த சத்தத்துல நான் வளர்ந்தேன்னு அதுக்கு தெரியுது. மத்தபடி பெரிய அறிவெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ಈ ಶಬ್ದ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಈ ಶಬ್ದದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಗೊತ್ತಿರ್ತದೆ, ದೊಡ್ಡದಾಗಿ ಬೇರೆ ಏನು ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. அதே மாதிரிதான் ಅದೇ ರೀತಿನೇ இந்த மறுபிறப்பு அடையும் போது பாருங்க, இந்த மறுபிறப்பின் அடிப்படையில கடவுளுடைய வார்த்தையை படிக்க, கடவுளுடைய வார்த்தையில வளரும் போது உள்ளுக்குள்ளாக முதலாவது ஏற்படுதுன்னா ஒரு நம்பிக்கை. உன்னை காக்க ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார், உன்னோட இடைப்பட ஒரு தேவன் இருக்கிறார் ஒரு ನಂಬಿಕೆ வராது. ನೋಡಿ, ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಅನುಭವದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ ಉದ್ಭವ ಆಗುವಂಥದ್ದು ಮೊದಲನೇದೇನಂದ್ರೆ ನಂಬಿಕೆ. ದೇವರು ನಿನಗಾಗಿ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ, ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಲಿದ್ದಾನೆ, ದೇವರು ನೀನು ಮುನ್ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ನಮ್ಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. ನಿಶ್ಚಯ ஒரு வளர்ச்சிக்கு என்ன கொண்டு போகுது. ನೋಡ್ರಿ, ಈ ಒಂದು ನಿಶ್ಚಯನೇ ನಮ್ಮನ್ನು ಬೆಳವಣಿಗೆಗೆ ನೇರಾಗಿ ನಡೆಸ್ತದೆ. இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட இயேசு பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றார். ಆದ್ರಿಂದಲೇ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಬಳಿ ಯೇಸು ಮಾತಾಡುವಾಗಲೂ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்குள்ளாய் ஊறுகிற நித்திய காலமாய் ஜீவ ஊற்றா இருக்குது. ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ಜಲವು ಅದು ನಿನ್ನೊಳಗೆ ನಿತ್ಯವಾಗಿ ನಿನ್ನೊಳಗಿಂದ ಹೊರಡುವಂತ ಜೀವ ಜಲವಾಗಿರ್ತದೆ. ஒரு நாளும் உனக்கு தாகத்தை உண்டாக்காது. ಅದು ನಿನಗೆ ಎಂದಿಗೂ ದಾಹವನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಿಲ್ಲ. தாகம்ன்றது நம்ம வாழ்க்கையில அடிக்கடி வரும். ಈ ದಾಹ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಗಾಗ ಎದುರಾಗ್ತದೆ. தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும். ದಾಹ ಉಂಟಾದ್ರೆ ನೀರು ಕುಡಿತೇವೆ. ಯೇಸು இங்க சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்குள்ளாய் ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கும், அது உனக்கு தாகத்தை உண்டாக்காதுன்ற. ಆದ್ರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ಜಲವು ಅದು ಜೀವ ಜಲವಾಗಿರ್ತದೆ, ಅದು ನಿನ್ನೊಳಗೆ ಉಕ್ಕುವಂತದಾಗಿರ್ತದೆ. இது பரிசுத்த ஆவியானவர் வேலை எப்படின்னா, இந்த தேவனை குறித்து போதிப்பதையும் தேவனுடைய வல்லமைகளும் தேவனுடைய காரியங்களையும் நம்மள நடத்துவதுதான் அவருடைய வேலையே. ನೋಡಿ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೆಲಸ ಏನಂತ ನೋಡಿದ್ರೆ ಆತನು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸೋದು, ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸೋದು, ದೇವರ ಕುರಿತಾದ ತಿಳುವಳಿಕೆ ಏರ್ಪಡಿಸೋದೇ ಆತನ ಕೆಲಸ. இந்த உலகத்துல பாருங்க, நம்ம வாழும் பொழுது இந்த உலகத்துக்குரிய சிந்தனையில தேவ சிந்தனையினால் கையாளப்படுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬದುಕೋದ್ರಿಂದ ಈ ಲೋಕದ ತಿಳುವಳಿಕೆಗಿಂತಲೂ ದೇವರ ದೈವಿಕವಾದ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ನಾವು ತುಂಬಲ್ಪಟ್ಟು ನಡೆಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಾನೆ. ರೋಮರ್ 8:5 ಆದ್ರಿಂದಲೇ ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ஆவியின் சிந்தை ரெண்டுத்தை பிரிக்கிறார். ಶರೀರ ಭಾವದ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದು, ಆತ್ಮನ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಎರಡನ್ನು ವಿಭಾಗಿಸ್ತಾನೆ. மாமிச சிந்தைக்கும் ஆவிக்கு சிந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை கோட்பாடுகளை கடந்த வாரம் நான் காமிச்சேன். ಶರೀರ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದಕ್ಕೂ ಆತ್ಮನ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದಕ್ಕೂ ಇರುವಂತ ಎರಡು ನಿಯಮಗಳನ್ನು ಕಳೆದ ವಾರ ತೋರಿಸಿದೆ. மாமிச சிந்தைன்னு சொன்னா எப்பொழுதுமே இந்த நம்முடைய சுவாபம், நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளை சார்ந்து நடக்கிற காரியங்கள், நமக்கு உட்பட்டு இருக்கிற காரியங்கள், நமக்கு பழகின காரியங்கள், இந்த மாமிசத்துல பழகின காரியங்கள், இதெல்லாம் அந்த மாமிச சிந்தையில லோட் ஆயிருது. ಶರೀರ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದಂದ್ರೆ ನಮಗೆ ತಿಳಿದಿರತಕ್ಕದ್ದು, ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತದ್ದು, ನಮ್ಗೆ ಯಾವ್ದು ಅಭ್ಯಾಸ ಆಗಿದೆಯೋ ಅದರಲ್ಲೇ ಈ ಶರೀರದ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದ್ರಲ್ಲಿ ಬೆರೆತಿರ್ತದೆ. பாருங்க, அது உள்ள அப்படியே இருக்கும், ಅದು ಒಳಗೆ ಹಾಗೆ ಇರ್ತದೆ. நம்ம நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னு தெரியல, நான் 96ல ரட்சிக்கப்பட்டேன். ನೋಡ್ರಿ, ನೀವು ಯಾವಾಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು 96ರಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೆ. 96ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சினிமா பார்ப்பேன். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಕ್ಕೆ ಮುಂಚೆ ತುಂಬಾ ಸಿನಿಮಾಗಳು ನೋಡ್ತಿದ್ದೆ. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய சினிமா பார்த்திருக்கேன். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವ ಮುನ್ನ ತುಂಬಾ ಸಿನಿಮಾಗಳು ನೋಡ್ತಿದ್ದೆ. அதுல வந்து நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா அது எங்கனா இப்ப பாடினா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே நிக்க வைக்கும். அப்படியே ಈಗ ಅದರ ಹಾಡುಗಳು ಎದುರಾದ್ರೂ ಒಂದ್ ನಿಮಿಷ ಹಾಗೆ ನಿಲ್ಲುವಂತೆ ಆಗ್ತದೆ. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, நீங்க பரிசுத்தவான்கள். நான் என்ன குறிச்சு தான் பேசுறேன். ನೀವಾಗಿರೋದಿಲ್ಲ, ನೀವು ಪರಿಶುದ್ಧರು, ಆದ್ರೆ ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳ್ತಿರೋದು. ஏன் அப்படின்னா, அது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா ஏன் என்ன விட்டு போல? ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ನಲ್ಲ, ಯಾಕೆ ನಾನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿಲ್ಲ? ಅದು வந்து என் சிந்தனையில இருக்கு, ஆவியில இல்ல. ಅದು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದೆ, ಆದ್ರೆ ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அந்த ரட்சிப்பு ஆவியில ஏற்படுகிற காரியம்ன்றத மறந்துறாரு. ರಕ್ಷಣೆ ಅನ್ನೋದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಏರ್ಪಡುವ ಒಂದು ಕಾರ್ಯ ಅನ್ನೋದು ಮರ್ತೋಗ್ಬೇಡಿ. ஆவியில ஏற்படுற காரியத்தை தான் மனதால மறுரூபமாக்குறோம். இந்த ஆவி மனதை வந்து நம்மள மறுரூபமாக்கி அந்த மனதினுடைய மறுரூபத்துல தான் தேவனிடத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ, ಆತ್ಮದ ಮುಖಾಂತರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ರೂಪಾಂತರ ಹೊಂದಿ, ರೂಪಾಂತರ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನ ನಾವು ಆರಾಧಿಸ್ತೇವೆ. உங்க மனம் வந்து எப்ப ரட்சிக்கப்படுதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திரும்ப அந்த இரண்டாவது மறுபிறப்பின் மூலமாக நம்ம அந்த மரிச்சு உயிர்த்தெழும் போது புதிய ஜீவன் வருது பாருங்க, அப்பதான் இந்த மனம் புதிதாகுது முழுமையான வகையில். ನೋಡ್ರಿ, ಮನಸ್ಸು ಯಾವಾಗ ಪೂರ್ಣವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ರೂಪಾಂತರಗೊಳ್ತದೆ ಅಂದ್ರೆ, ನಾವು ಯಾವಾಗ ಸತ್ತು ನಮ್ಮ ಶರೀರ ರೂಪಾಂತರ ಮಹಿಮೆಯ ಶರೀರಕ್ಕೆ ಬರುವಾಗಲೇ, ಸತ್ತು ನಾವು ಎದ್ದೇಳುವಾಗಲೇ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಪೂರ್ಣವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ರೂಪಾಂತರಗೊಳ್ತದೆ. ಆಮೆನ್. ಎಷ್ಟು ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. நீங்க இருப்பாருங்க, அந்த 80ல வந்த பாட்டு வரும்போது எனக்கு இன்னும் 10 வருஷம் நான் கூட அது பின்னாடி ஓட மாட்டேன், ஒரு நிமிஷம் அப்படி மைண்ட் ஓடும்.
ಆದ್ರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವ ಮುನ್ನ ಕೇಳಿದ ಹಾಡುಗಳು ಈಗ ಬಂದ್ರು ಸಹ ಅದರಿಂದ ಓಡೋಗೋದಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಮನಸ್ಸು ಒಂದು ಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತದೆ. ஆனா மகிமையடைந்த சரீரத்துல நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா எந்த பாட்டு போட்டாலும் அது வேலை செய்யாது. ಆದ್ರೆ ಮಹಿಮೆಯ ಶರೀರ ಉಳ್ಳವರಾಗಿರುವಾಗ ಯಾವ ಹಾಡು ಹಾಕಿದ್ರು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. ஆவியில அந்த ஆவிக்குரிய பிறப்பை கண்டடைஞ்சிருக்கிறதுனால, ஆவியில மறுபிறப்படைஞ்சதுனால, அந்த ஆவியில ரட்சிப்பை பெற்றிருக்கிறதுனால, இந்த ஆவிக்குரிய சிந்தனையின் அடிப்படையில் தான் மனதின் சிந்தனைகளை நாம் மாற்ற. ನೋಡ್ರಿ, ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರುವಂತ ಆತ್ಮದ ಅಡಿಯಲ್ಲಿ ಆತ್ಮವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರೋದ್ರಿಂದ ಈ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರೋ ವಿಚಾರಗಳನ್ನು ನಾನು ಬದಲಾಯಿಸ್ತೇನೆ. ಇದನ್ನೇ ಪೌಲ್ ಮಾತಾಡೋದು. நீங்க ரோமருக்கு வாங்களே, ರೋಮಾಪುರ ಪತ್ರಿಕೆಗೆ ಬನ್ನಿ, அதிகாரத்துக்கு வாங்க. 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. நன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 5ನೇ ವಾಕ್ಯ, ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ. நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா, ಇದು ನಡೆಯುವವರು ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ಈ ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತವರು ಆತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಾಗಿ ನಡೆಯುವಂತವರು சிந்திக்கிறார்கள், ಅದರ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ. இந்த ஆவியானவர் கூட நம்மள நாளுக்கு நாள் எப்படி கொண்டு போறாருன்னா, இந்த வளர்ச்சியில நீங்க போக போக, அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர வளர அதுல நடக்க உங்க சிந்தனைக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை, அந்த மாற்றத்தின் வாயிலாக அவருடைய ಧ್ವನಿ, அந்த சத்தத்தினுடைய பயிற்சி நமக்கு ஏற்படுத்தி காமிக்கிறது. ನೋಡ್ರಿ, ನಾವು ಆ ದೇವರಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುತ್ತಾ ಬೆಳೆಯುತ್ತಾ ಆತನ ಕುರಿತಾದ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತೀವಿ, ಮುಂದೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಆಮೆನ್. ஒரு முறை பாத்தீங்கன்னா என் பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறதுக்கு போயிருக்கான். ಒಂದ್ಸರಿ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಮಗ ಈ ಆಟದ ಪಂದ್ಯಾವಳಿಯಲ್ಲಿ ಆಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. நிறைய பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಾವಿರಾರು ಜನರಿದ್ದಾರೆ. அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு மத்தியில நானே இருக்கேன். ಸಾವಿರ ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬನಾಗಿದ್ದೇನೆ. அப்ப அவனுக்கு வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வயசு இருக்கும். ನನಗೆ ತಿಳಿದು ಅವನಿಗೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು 5 ವರ್ಷ ಇರ್ಬೋದು. அந்த கூட்டத்துல அவன் கண் அப்படியே தேடுது. ಆ ಗುಂಪಲ್ಲಿ ಅವನ ಕಣ್ಗಳು ಹಾಗೆ ಹುಡುಕಾಡ್ತಾ ಇದ್ದ. ಅವನ பார்த்துட்டு அவன் என்ன பார்க்கல, நான் ಅವನನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಅವನು ನನ್ನನ್ನು ನೋಡ್ಲಿಲ್ಲ. பார்க்கலனே அவன் அங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதனால பார்க்கறான். அவன் கண்ணுக்கு நான் தெரியல, ஆனா அவன் எனக்கு தெரிஞ்சிட்டான். அவன் எங்க அவன நான் கிரவுண்ட்ல இருக்கிறது நான் பார்க்கறேன். அந்த கிரவுண்ட் ಅಲ್ಲಿ ಮೈದಾನದ ಆಟ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ಅವನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೋಡ್ಬಿಟ್ಟೆ, ಆದ್ರೆ ಅವನು ನನ್ನನ್ನು ನೋಡ್ಲಿಲ್ಲ, ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்படி பார்த்துட்டே இருக்கிறான், ಈಗ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. சத்தத்துல நான் அவனை கூப்பிடுறதே ஏதோ அவனுக்கு கேட்கல. ಆ ಶಬ್ದಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಕೂಗುವಂತದ್ದು ಅವನಿಗೆ ಕೇಳಿಸಲಿಲ್ಲ. ஒரு நிமிஷம் திடீர்னு அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி அமைதியாச்சு பாருங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಆಟ ಪ್ರಾರಂಭವಾಗುವ ಮುನ್ನ ಎಲ್ಲ ನಿಶ್ಶಬ್ದವಾಯ್ತು ನೋಡಿ. திடீர்னு ஒரே ஒரு கிளாப் பண்ண சாம் அப்படி தட்டினா பாருங்க. ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಸ್ಯಾಮ್ ಎಂಬುದಾಗಿ ಕಿರ್ಚಿದೆ. அந்த சவுண்ட் டக்குன்னு திரும்பிடாம பாருங்க. ತಕ್ಷಣ ಕ್ಷಣದಲ್ಲಿ ತಿರುಗಿಬಿಟ್ಟ. ஆயிரக்கணக்கான மத்தியில அந்த சத்தம் வந்தனே திரும்பி என்ன பார்க்க ಆರಂಭಿಸ್ತಾ. 5 ವಯಸ್ಸು ಅಪ್ಪ. ಸಾವಿರ ಗುಂಪಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಕ್ಷಣ ಶಬ್ದ ಕೇಳಿದ ತಿರುಗಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿದ. ಆಗ ಅವನಿಗೆ 5 ವರ್ಷ. எங்க அப்பா அங்க உட்கார்ந்து ಅಂತ ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ನಮ್ಮ ತಂದೆ ನೋಡ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. எப்பவுமே நடத்தப்படும் பொழுது நம்ம நடத்தப்படுகிற சத்தத்தினுடைய அந்த அறிகுறி, அந்த உணர்வு நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். ನೋಡ್ರಿ, ನಡೆಸಲ್ಪಡುವಾಗ ಯಾವಾಗಲೂ ನಡೆಸಲ್ಪಡುವಿಕೆ ಇರುವಂತಹ ಶಬ್ದ, ಆ ಒಂದು ಭಾವನೆ ನಮ್ಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. 24 மணி நேரம் கர்த்தர் நம்மள பார்க்கறாரு, நம்மள விட்டு அவர் ಕಣ್ಣು ಎಡಗದೇ கிடையாது. 24 ಗಂಟೆನೂ ದೇವರು ನಮ್ಮ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಕಣ್ಣನ್ನು ಆತನು ತೆಗೆಯೋದೇ ಇಲ್ಲ. 24 மணி நேரம் என்ன கர்த்தர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. 24 ಗಂಟೆನೂ ದೇವರು ನಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಕಾಯುವ ಆತನು ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. 24 மணி நேரம் 365 நாட்களும் அவர் என் மேல இருக்கிற பார்வையோ என்ன மேல இருந்து என்ன வழி நடத்துகிற காரியமோ தடை செய்வதே கிடையாது. ಅಂದ್ರೆ 24 ಗಂಟೆನೂ 365 ದಿನನೂ ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ದೃಷ್ಟಿಕೋನನು ನಾನು ನಡೆಸುವಂತ ವಿಧಾನ ಆತನು ಎಂದಿಗೂ ತಪ್ಪಿಸುವುದೇ ಇಲ್ಲ. பாருங்க, 1000 விதமான ಎರರ್ಗಳು என் முன்னாடி இருக்கிறதால கர்த்தர் என்ன நடத்துறது என் கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ನೋಡಿ, ಸಾವಿರಾರು ಸನ್ನಿವೇಶಗಳು ನನ್ನ ಮುಂದಾಗಿ ಇರೋದ್ರಿಂದ ದೇವರು ನಡೆಸುವಂತದ್ದು ನನಗೆ ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ ಅಷ್ಟೇ. ஒரு நிசப்தம் வருது பாருங்க, அந்த நிசப்தத்துல தான் சில நேரத்துல அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ಒಂದು ನಿಶ್ಶಬ್ದ ಎದುರಾಗ್ತದೆ ನೋಡ್ರಿ, ಆ ನಿಶ್ಶಬ್ದದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿತೇನೆ. அதனாலதான் கர்த்தர் சொல்ற சங்கீதக்காரன், ಅದರಿಂದ ದೇವರು ಕೀರ್ತನೆಗಾರನ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ಸುಮ್ಮನಿದ್ದು ಆತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. அப்படியே சப்பாங்கால போடணும் ஆண்டவரே அப்படி கிடையாது. ಸುಮ್ಮನಿದ್ದು ಅಂದ್ರೆ ಹಾಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ದೇವರೇ ಅಂತ ಅಲ್ಲ. அமர்ந்திருந்துன்னு சொல்லும் போது உங்க ஆவி, உங்க மனது, உங்க எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ನೋಡಿ, ಸುಮ್ಮನಿದ್ದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರವನ್ನು ಒಂದೇ ಕೇಂದ್ರೀಕರಿಸುವಾಗ ದೇವರು ಏನ್ ಆಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ಕೇಳಿ ಬರ್ತದೆ. சொல்றான் பாருங்க, ಕೀರ್ತನೆಗಾರ ಅಮರ್ந்த ತಣ್ಣೀರಂಡಿಲ್ நடத்துகிறார். ಆತನನ್ನು ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡ್ತಾನೆ. ತಣ್ಣೀರಂಡಿಲ್ நடத்துகிறார். ಯಾಕೆ ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರಿಗೆ ನಡೆಸ್ತಾನೆ? அந்த ಅಮರ್ந்த ತಣ್ಣೀರ್ன்றது நீங்க பாத்தீங்கன்னா சலசலப்பு இருக்காதங்க. ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ನೀರಿನ ಯಾವುದೇ ಶಬ್ದ ಇರಲ್ಲ. ಅದು ಮುன்னாடி சொல்ற
கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾನೆ ಕರ್ತನ್ ನನಗೆ ಕುರುಬ, ನಾನು ಕೊರತೆ ಪಡೋದಿಲ್ಲ. நம்மள வந்து இந்த வார்த்தையில நல்லா மேய்க்கிறார், அதுல பிரச்சனையே கிடையாது. ನೋಡ್ರಿ ಈತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮೇಯಿಸ್ತಾನೆ, ಅದ್ರಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. இந்த வார்த்தை நீங்க நிறைய படிக்க, நிறைய கேட்க, நிறைய காரியங்கள் உங்களை போஷிக்கப்படுவது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய சந்தோஷம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋದು, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದು, ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು ಬಹಳ ಸಂತೋಷಕರವಾಗಿದೆ. 18 வருஷம் ஆச்சு. ನಾನು ರಕ್ಷಣೆ 18 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. 18 வருஷத்துல உண்மையா சொல்றேன், எனக்கு வார்த்தையில பஞ்சமே இருந்ததில்லை. நான் நிறைய நல்ல வார்த்தைகள் 18 வருஷமா நல்ல பிரசங்கியாருடைய செய்திகள், நல்ல பிரசங்கியாருடைய நட்புகள் எனக்கு உண்டாயிருக்கு. ನೋಡ್ರಿ 18 ವರ್ಷದಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕ್ಷಾಮ ಅನ್ನೋದೇ ಇಲ್ಲ. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದೇನೆ, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗಿಗಳ ಕುರಿತಾದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಸಹ ಕೇಳಿದ್ದೇನೆ. நல்ல பிரசங்களுடைய நான் கேட்டிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல டே 1ல இருந்து கேட்டிருக்கேன். ರಕ್ಷಣೆ ಮೊದಲನೇ ದಿನದಿಂದಲೇ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. எனக்கு ஒரு ஆச்சரியம், ಯಾಕೆ ನನಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ. ಅದು என்ன கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் சொன்னா என்ன ஏதோ சாப்பாட்டுல மாத்திரம் மேய்க்கல, ஆவிக்கும் நல்ல வார்த்தைகளை என்ன மேய்க்கிறதுக்கு அவர் நல்ல போதகர். ನೋಡಿ, ಕರ್ತನನ ಕುರುಬನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಶರೀರ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಹಾರಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೂ ಬೇಕಾದ ವಾಕ್ಯದಿಂದ ತುಂಬಿಸಿ ನನ್ನನ್ನು ಮೇಯಿಸಿ ನಡೆಸ್ತಾನೆ. நிறைய டேப்ஸ் வாங்கி கேட்டிருக்கிறேன் பாருங்க. ನಾನು ತುಂಬಾ ಟೇಪ್ಗಳನ್ನು ತೆಗೆದು ಕೇಳಿದ್ದೇನೆ. ನೋಡಿ, நிறைய நல்ல பிரசங்கருடைய காரியத்துல போய் நின்னவன பாருங்க, சில இடத்துல அந்த கன்வென்ஷன்லாம் நடக்கும். எங்க ஊர்ல நான் இருந்த ஊர்ல வந்து கன்வென்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது, நிறைய நடக்கும் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಒಂದು ವರ ಕೂಟಗಳೆಲ್ಲ ತುಂಬಾ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ತುಂಬಾನೇ ಅತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇತ್ತು. ನೋಡಿ, அங்க போன உடனே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்டால் இருக்கும், அந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டு இருக்குதா அப்படிதான் கேட்டிருப்பாங்க. ಇದು ತುಂಬಾ ಒಂದು ಸ್ಟಾಲ್ಗಳು ಹಾಕಿರ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ತುಂಬಾ ಹಾಡಿನ ಕುರಿತಾಗಿ ತುಂಬಾ ಜನ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಟೇಪ್ಸ್ ரொம்ப ಇಲ್ಲ பாருங்க, 10 ரூபாய் 12 ரூபாய் 15 ரூபாய் தான் இருந்தது. 96ல நான் 96ರಲ್ಲಿ ಆ ಟೇಪ್ಗಳ ಬೆಲೆ ಎಲ್ಲ 10 ರೂಪಾಯಿ 15 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ ಅಂತ ತರ ಬೆಲೆ. ಟೇಪ್ ಇನ್ನೂ ಬೆಲೆ ಕಮ್ಮಿ தான். ಆಡಿಯೋ ಟೇಪ್ ಅಂತ ಹೇಳುವ ತುಂಬಾ ಕಡಿಮೆನೆ. சில நேரத்துல சில ஆட்களுடைய டேப் ஜெபம் ஆண்டவர் எனக்கு நல்ல, எனக்கு வந்து தேவையான ஆகாரத்தை மேய்க்கத்தக்கதான வகையில எனக்கு அந்த டேப்ஸை காட்டுங்க. ನಾನು ತುಂಬಾ ಸರಿ எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு பிரசங்கர் பேர்லாம் தெரியாது. ನನಗೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗಿಕರ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ, ದೇವರೇ ನನಗೆ ಬೇಕಾದ ಒಳ್ಳೆ ಮೇವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೊಡ್ರಿ ಅಂತ. ಫಾದರ್ ಬೆರ್ಕ್ಮ್ಯಾನ್ಸ್ சொன்னபோது நான் யாரோ வெள்ளக்காரன் நினைச்சிருந்தேன் தெரியுமா? ಫಾದರ್ ರಕ್ಷಣೆ ಒಂದು ಹೊಸದ್ರಲ್ಲಿ ಫಾದರ್ ಬೆರ್ಕ್ಮ್ಯಾನ್ಸ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಹೊರದೇಶದವ್ರು ಏನು ಅಂತ ನಾನು ಭಾವಿಸಿದೆ. வெள்ளக்காரர் மாதிரி ಇದೆ, ಯಾವುದೋ ಬಿಳಿ ಮನುಷ್ಯನ ಇರ್ಬೋದು. ಟೇಪ್ ಕೇಳ್க்கும் போது ஓ நம்மால் தமிழ்லயே பாடுறாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ಒಂದ್ಸಾರಿ ಅವ್ರು ಹಾಡು ಹೇಳುವಾಗ ಓ ನಮ್ಮ ಭಾಷೆ ಅವರೇ ತಮಿಳಲ್ಲಿ ಆಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಅಂತ. அந்த மாதிரி டேப்ஸ் வாங்கி கேட்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா எனக்குள்ள என்ன தேவையோ என்ன எப்படி அவர் நிரப்பும் அந்த டேப்ஸ் என்ன நிரப்பிருக்கு. ನೋಡ್ರಿ, ನನಗೆ ಯಾವ್ದು ಬೇಕಾಗಿದೆ, ಯಾವ ರೀತಿ ನಾನು ತುಂಬಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನ ಅಂತ ಟೇಪ್ಗಳಲ್ಲಿ ಒದಗಿ ಬರ್ತಿತ್ತು. அதான் முதல். ಅದೇ ಮೊದಲನೇದಾಗಿ. பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿ, நம்மள மேய்க்கிறது மாத்திரமல்ல, என்னை அந்த அமர்ந்த தண்ணீரில் நடத்துகிறார். ನಮ್ಮನ್ನು ಮೇಯಿಸೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮನ್ನ ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡ್ತಾನೆ. உங்க ஆவிக்குரிய காரியத்துல உங்களுக்கு கடவுளோடு இருக்கிற ஐக்கியத்தினுடைய நெருக்கம் தான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியின் படிகளே. ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗಿರುವಂತಹ ಸಂಪರ್ಕನೇ ನಿಮ್ಮ ಜೀವನದ ಯಶಸ್ವಿಯಾಗಿದೆ. நினைக்கிறீங்க, ತುಂಬಾ ಜನರು ನೆನೆಸ್ತೀರಿ, ಬೈಬಲ್ படிச்சதால வாழ்க்கை மாறிடும். ತುಂಬಾ ಸಾರಿ ಸತ್ಯವೇದ ಓದೋದ್ರಿಂದ ಜೀವನ ಬದಲಾಗುತ್ತೆ. கிடையாது, ಇಲ್ವೇ ಇಲ್ಲ. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் 40 முறை பைபிள் படிச்சிருக்காரு, பானகன் ஆனதே கிடையாது. ನನಗೆ ತಿಳಿದ ಒಬ್ಬರು 40 ಸಾರಿ ಸತ್ಯವೇದ ಓದಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. பானகன் ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ கிடையாது, ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರ ಅನುಭವನೇ ಇಲ್ಲ. ಬೈಬಲ್ ಮನಪಾಠமா பேசுவார், ಸತ್ಯವೇದವನ್ನು ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, எங்க இருக்குன்னு சொல்லுவார், ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತಾನು ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿಲ್ಲ. நம்ம நிறைய வார்த்தையை படிக்கிறோம், அது நல்லது, தப்பு கிடையாது. ನಾವು ತುಂಬಾ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ತೇವೆ, ಅದು ತಪ್ಪಲ್ಲ, ಬಹಳ ಒಳ್ಳೇದೇ. வார்த்தை படிக்காம இருக்க கூடாது, ವಾಕ್ಯ ಓದದೆ ನಾವು ಇರಬಾರದು. இந்த அமர்ந்த தண்ணீர் நடத்துறது எப்படின்னா, எனக்குள்ளாக அவர் என்னெல்லாம் போஷித்திருக்கிறாரோ அந்த போதனையில், அந்த போஷித்திருக்கிற அந்த ஆகாரத்தினுடைய பலன் தான் பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது எனக்கு உண்டாகிற சக்தி. ನೋಡಿ, ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರಿನ ಬಳಿಗೆ ಬರಮಾಡುವಾಗಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಏರ್ಪಡುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ಆಗಿದೆ ನಮಗೆ. ನಂಬ್ತೀರಾ? ரொம்ப முக்கியம், ಬಹಳ ಮುಖ್ಯ. எல்லாமே ஒருங்கிணைஞ்சு போகணும், அதுதான் வாழ்க்கை. ಎಲ್ಲವನ್ನೂ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾಗಿದೆ, ಅದೇ ಜೀವಿತ. ஆரோக்கியம் சொன்னீங்கன்னா அது எல்லாமே ஒருங்கிணைஞ்சது. ಒಂದು ಆರೋಗ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಎಲ್ಲವೂ ಕೇಂದ್ರೀಕೃತವಾಗಿರ್ತವೆ. ಶರೀரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உறுப்புகள்ல எல்லா உறுப்புகளும் ஒன்னு சேர்ந்தாதான் ಶರೀರ. ಶರೀರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲ ಅವಯವಗಳು, ಎಲ್ಲ ಅಂಗಾಂಗಗಳು ಒಂದು ಸೇರಿದ್ರೇನೆ ಅದು ಒಂದು ಶರೀರ. பாருங்க, ஒரு உறுப்பை வச்சு இது ಶರೀರன்னு சொல்ல முடியாது. ಒಂದು ಅಂಗಾಂಗವನ್ನು ಇಟ್ಬಿಟ್ಟು ಶರೀರ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்பொழுது நல்ல போதனைகள், நல்ல ஆரோக்கியங்கள், ஆவியுடைய சத்தங்கள், ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಅನ್ನೋದು ಬೇರೆ. இந்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை ಅನ್ನೋದು ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅದು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುವಂತದೇ ಅಭಿಷೇಕ. இது ரெண்டுத்தையும்
நீங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி. ಆದ್ರೆ ಇವೆರಡನ್ನು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಗೊಂದಲಕ್ಕೆ ಈಡು ಮಾಡಿದ್ದಾರೆ. உள்ள இருக்கிற ஆவியானவருடைய நடத்துதலுக்கும் மேல இருக்கிற ஆவியின் அபிஷேகத்தினால் நடத்தப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்க. ಒಳಗಿರುವಂತ ದೇವರಾತ್ಮನ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಮೇಲೆ ಅಡಕವಾಗಿರುವಂತ ಮೇಲೆ ಇರುವಂತ ಆ ದೇವರ ಅಭಿಷೇಕಕ್ಕೂ ಮೊದಲು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க, ಎಷ್ಟು ಜನ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ ಬಯಸ್ತೀರಿ? சில விஷயத்தை ஆரம்பிக்கலாம். ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸೋಣ. இப்போ நீங்க எடுத்துங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போலாம். ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಹೋಗೋಣ. 1 ಸಾಮುವೇಲ್ 1 ಸಾಮುವೇಲನ ಗ್ರಂಥ 10ாம் அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் தலைவனாக ಅಭಿಷೇகம் பண்ணினார் அல்லவா. ಆ ಆಳು ಮುಂದೆ ಹೋದಾಗ ಸಮುವೇಲನು ಎಣ್ಣೆ ಕುಪ್ಪಿಯಿಂದ ಅವನ ತಲೆಯ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಒಯ್ದು ಅವನನ್ನು ಮುದ್ದಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಯೆಹೋವನು ತನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಮೇಲೆ ಪ್ರಭುವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಜವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನೆ. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம், 12 ಕುಲಗಳಲ್ಲಿ ಅವನೊಬ್ಬ ಒಂದು ಕುಲಕ್ಕೆ ಸೇರಿದವನು. 12 கோத்திரத்துல பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் சவுல். 12 ಕುಲಗಳಲ್ಲಿ ಬೆನ್ಯಾಮಿನನ ಕುಲಕ್ಕೆ ಸೇರಿದವನೇ ಸೌಲನು. அவனுக்கு தேவன் தான் கர்த்தரா இருந்தார், ಅವನಿಗೆ ದೇವರೇ ಕರ್ತನಾಗಿದ್ದ, அவன்தான் அவருடைய ರಾಜா, ಆತನೇ ಅವರ ರಾಜ. ಜನಗಳೆಲ್ಲ வந்து ಕೇಳ್ಕறாங்க, ಈಗ ಜನರೆಲ್ಲ ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், எங்களுக்கு ஒரு ராஜாவை, ನನಗೊಬ್ಬ ಅರಸನನ್ನು ಕೊಡು, ನಮಗೊಬ್ಬ ಅರಸನನ್ನು ಕೊಡು. இப்போ ராஜாவை ஏற்படுத்தும் சொன்ன உடனே அவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, ಅರಸನನ್ನು ಏರ್ಪಡಿಸು ಅಂತ ಹೇಳಿದೆ. ಇವಾಗ ಸಮುವೇಲನನ್ನು ದೇವರು ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. இப்போ சாமுவேல் வந்து ஒரு அந்த ராஜாவை தெரிந்து கொள்வதற்காக வழி நடத்தப்படுகிறார். ದೇವರು ಸಮುವೇಲಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಒಬ್ಬ ಅರಸನನ್ನು ಏರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ அவன் அங்க சவுல் வரும்போது, ಈಗ ಸೌಲನು ಬರುವಾಗ, இப்போ சாமுவேல் கையில இருக்கிற தைல குப்பி எடுத்து ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ವಾರ್ಕறான். ಈಗ ಸಮುವೇಲನು ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಎಣ್ಣೆ ಕುಪ್ಪಿಯಿಂದ ತೆಗೆದು ಸೌಲನ ಮೇಲೆ ಒಯ್ತಾನೆ. ವಾರ್ಕುம்போது அவன் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. ಅಲ್ಲಿ ಅವನ ಮೇಲೆ ಉಯ್ಯುವಾಗ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ನೋಡಿ. சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னா என்ன? ஒரு தலைமத்துவத்தை செய்வதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. ಸಮುವೇಲನು ಎಣ್ಣೆ ಕುಪ್ಪಿಯಿಂದ ಅವನ ತಲೆಯ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಒಯ್ದು ಅವನನ್ನು ಮುದ್ದಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಯೆಹೋವನು ತನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಮೇಲೆ ಪ್ರಭುವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಜವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನೆ. ಪ್ರಭುವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನಲ್ಲವಾ. இப்ப அந்த காரியத்தை சொன்ன உடனே நீங்க 1 லிருந்து 9 வரையும் வாசிங்கன்னா, ನೀವು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ 1 ರಿಂದ 9 ವಾಕ್ಯದವರೆಗೂ ಓದಿದ್ರೆ பேசினே போறாரு, ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಹೋಗ್ತಾನೆ. நீ போவே, ನೀನು ಹೋಗ್ತಿ, வழியில வந்து என்ன நடக்கும், ಮಾರ್ಗ ಮಧ್ಯೆ ಏನ್ ನಡೀತದೆ, வந்து ಆವಿಯಾನವರು எப்படி ಮೇಲೆ ಇರಂಗುವ, ದೇವರಾತ್ಮ ನಿನ್ನ ಮೇಲೆ ಹೇಗೆ ಬರ್ತಾನೆ, ಅವನೋಡು ಕೂಡ எப்படி நீ தீர்க்கதரிசன சொல்லுவே, ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ನೀನು ಹೇಗೆ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುತ್ತಿ, எப்படி ಬೇರೆ ಮನುಷ್ಯನ ವಾರುವ, ಹೇಗೆ ಬೇರೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಿ, ಇದೆಲ್ಲ ಉನக்கு ஒரு அடையாளம், ಇದೆಲ್ಲ ನಿನಗೊಂದು ಸೂಚನೆ, ಇದೆಲ್ಲ ಉನக்கு ஒரு அடையாளம், ಇದೆಲ್ಲ ನಿನಗೊಂದು ಸೂಚನೆ. அதே மாதிரி அவன் கடந்து வரான், ಅದೇ ರೀತಿ ಅವನು ಹೊರಟು ಬರ್ತಾನೆ. அங்க வந்து அங்க நடக்கிற சில சம்பவங்கள்லாம் எதெல்லாம் சாமுவேல் சொன்னா அதே மாதிரி அங்க நடக்கும். ಅಲ್ಲಿ ಸಮುವೇಲನು ಏನೆಲ್ಲ ಹೇಳಿರ್ತಾನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹಾಗೆ ನಡೀತದೆ. 6வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவா, நீ அவளோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா ಎನ್ನುವ. 6ನೇ ವಾಕ್ಯ, ಆಗ ಯೆಹೋವನ ಆತ್ಮವು ನಿನ್ನ ಮೇಲೂ ಬರುವುದರಿಂದ ನೀನು ಮಾರ್ಪಟ್ಟು ಪ್ರವಾದಿಸುವಿ. 9வது வசனம், 9ನೇ அவன் ವಾಕ್ಯ, சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ಸೌಲನು ಸಮುವೇಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟ ಕೂಡಲೇ ದೇವರು ಅವನಿಗೆ ನೂತನ ಹೃದಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಅದೇ ದಿನದಲ್ಲಿ ಆ ಎಲ್ಲಾ ಗುರುತುಗಳು ಸಂಭವಿಸಿದವು. இந்த வார்த்தை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ಈ ವಾಕ್ಯ ಸ್ವಲ್ಪ ನೀವು வேற ಗಮನಿಸಬೇಕು. இருதயத்தை கொடுத்தார்னா எப்படி? ನೂತನ ಹೃದಯವನ್ನು ಕೊಟ್ಟನಂದ್ರೆ ಹೇಗೆ? வேறு இருதயம்னா என்ன? ಬೇರೆ ಹೃದಯ ಅಂದ್ರೆ ಏನು? உடனே ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணி இதை தூக்கி போட்டு வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ನಂತರ ಬೈಪಾಸ್ ಸರ್ಜರಿ ಮಾಡಿ ಆ ಹೃದಯ ತೆಗೆದು ಹೊಸ ಹೃದಯ ಇಟ್ಬಿಟ್ನ. ಈ ಹೃದಯ ಬೇಡ, வேற இருதயத்தை ஃபிக்ஸ் பண்றேன், ಬೇರೆ ಹೃದಯವನ್ನು ನಾನು ಇಡ್ತೇನೆ. இல்ல, வேறு இருதயம் என்ற வார்த்தை என்னன்னா, இதுவரையும் அவன் நடத்தப்பட்ட காரியமும் இனிமேல் நடத்தப்படுகிற காரியமும் என்னன்றதை காமிக்கிறது. ಬೇರೆ ಹೃದಯ, ನೂತನ ಹೃದಯ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಡೆದಂತ ಕಾರ್ಯವು ಇನ್ನು ಮೇಲೆ ನಡೆಸುವಂತ ಕಾರ್ಯ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ ಅಂತ. இது சரீரக்குரிய இருதயத்தை பேசல அவரு, ಅಂದ್ರೆ ಶಾರೀರಿಕ ಹೃದಯವನ್ನು ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ ಇಲ್ಲಿ. சரீரம் நமக்குள்ள ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ನಡ್ಚಿட்டு ಇರುತ್ತೆ, அந்த இருதயத்தை பத்தி பேசல. ಶರೀರದೊಳಗೆ ಲಬ್ಡಬ್ ಅಂತ ಬಡಿತಾ ಇದೆಯಲ್ಲ, ಆ ಹೃದಯದ ಕುರಿತು ಹೇಳ್ತಿಲ್ಲ. நீங்க சொல்றது வேற இருதயம் என்றது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்படுவது, பரிசுத்த ஆவியானவரால் நீ ஆரோக்கியமா இருக்கிறத பத்தி பேச. ನೋಡ್ರಿ, ಬೇರೆ ಹೃದಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವುದರ ಕುರಿತು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಡುವುದರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಂತ ಹೃದಯ. இதுவரையும் அவன் நடந்து வந்தப்பட்டதே வேற, ಇಲ್ಲಿವರೆಗೂ ಅವನು ನಡೆಸಲ್ಪಟ್ಟ ವಿಧಾನವೇ ಬೇರೆ, அவன் வாழ்க்கையினுடைய ஸ்டைலே வேற, ಇಲ್ಲಿವರೆಗೂ ಅವನ ಜೀವನದ ಶೈಲಿನೇ ಬೇರೆ. இப்ப பாருங்க, அவன் வாழ்க்கை அப்படியே வேற தரத்து கொண்டு போறாரு. ಈಗ ನೋಡ್ರಿ, ಅವನ ಜೀವನದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಬೇರೆ ದಿಕ್ಕಿಗೆ ನಡೆಸ್ತಿದ್ದಾನೆ. அந்த தரத்துக்கு கொண்டு போறதுக்காக அந்த காரியத்தை
காரியத்தை செய்யறதுக்காகவே அவனுக்கு அந்த அபிஷேகத்தை தர. ಬೇರೆ ಒಂದು ಗುಣಮಟ್ಟಜ್ಞರಾಗಿ ನಡೆಸಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನು ಅಭಿಷೇಕ தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? முதலாவது வசனம். ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನು ತನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಮೇಲೆ ಪ್ರಭುವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನಲ್ಲವ. ಆಮೆನ್. அபிஷேகம் என்ன பண்ணுது? ಅಂದ್ರೆ ಅಭಿಷೇಕ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? சொல்லுங்க, என்ன பண்ணுது? ಏನ್ ಮಾಡ್ತದೆ? அதுதான் நம்மளோட பேசுது. ನೋಡಿ, ಅದೇ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದು. ಆಮೆನ್. நிறைய நேரத்துல பாருங்க, இது நிறைய பேருக்கு வந்து புரியாது. ತುಂಬಾ ಸಾರಿ ನೋಡಿ, ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಇದು ಅರ್ಥವಾಗಲ್ಲ. இதுல வந்து நீங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வகையில ஒரு ஒரு அதாவது இந்த மறுபுறப்படைஞ்சு இந்த பெந்தகோஸ்ட் அனுபவத்துக்குள்ளாக வர ஜனங்கள் இதுல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90% இந்த ஆவியின் சத்தத்தினால் தோல்விதான் இருந்திருக்காங்க. ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಅನುಭವ ಉಳ್ಳವರು ಪೆಂತಕೋಸ್ತ್ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಂತ ಜನರು 80ರಿಂದ 90% ಜನ ಈ ಆತ್ಮನ ಶಬ್ದ ಅನ್ನುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸೋಲನೆ ನೋಡಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? கேள்வி கேட்கணும். நீங்க பிரச்சனை நான் இது சும்மா சொல்லலைங்க. நீங்க இப்போ இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய ஆற்றலோடு நீங்க பழகி இருக்கிறவங்களெல்லாம் நீங்க வந்து ஸ்டடி பண்ணி பாருங்க. ನೀವು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಜೀವಿಸಿರೋರು, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವಂತವ್ರನ್ನೆಲ್ಲ ನೀವು ಅವರನ್ನ ಕುರಿತು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ನೋಡಿ. அப்ப ஆவியானவர் பொய் சொல்றாரா? ಅಂದ್ರೆ ದೇವರಾತ್ಮನ ಸುಳ್ಳಾಡ್ತಾನೆ. ஆவியினால் நடத்தப்படுவது தோல்வியா? ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡೋದಂದ್ರೆ ಸೋಲ. அப்ப ஆவியானவர் நம்மள நடத்துற விதம் ரொம்ப தவறான விதம். ಅಂದ್ರೆ ದೇವರಾತ್ಮ ನಮ್ಮ ನಡೆಸುವಂತ ವಿಧಾನ ಬಹಳ ತಪ್ಪಾದ ವಿಧಾನ. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. ಇದನ್ನ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು. உங்களுக்கு சொல்ல வரேனா, ಇದನ್ನ ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ? எனக்குள்ள நடத்தக்கூடிய அந்த ஆவியின் அந்த புதிய இருதயத்தினுடைய சத்தத்துக்கும் இங்க என்னுடைய பழைய இருதயத்தினுடைய சத்தத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் எனக்கு தெரியலன்னா அங்க மாறுதல் வரவே வராது. ನನ್ನ ಬದುಕಿದಂತ ಹಳೆ ಹೃದಯದ ವಿಚಾರಗಳಿಗೂ ಈಗ ಹೊಸದಾಗಿ ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಂತ ನೂತನ ಹೃದಯದ ವಿಚಾರಗಳು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ಅದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. அதனால பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கேக்குதோ எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பிரதர், ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பிரதர், ஆண்டவர் என்கிட்ட பேசினாருவாங்க. ஆனா ஆண்டவர் அங்க பேசினார்ன்ற அந்த நிஜமும் அந்த நிச்சயமும் அவனுக்குள்ள இருக்குதோ இல்லையோ, ஆனா தனக்குள்ள எழுப்புற எல்லா சத்தத்துக்கும் மேல ஒரு டைட்டில் வச்சிருவாங்க, ஆண்டவர் பேசினார். ಅದು ತುಂಬಾ ಜನರ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದಂತ ಆ ಗುಣವೋ ವಿಚಾರವೋ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೋ ಇಲ್ವೋ, ಆದ್ರೆ ಅವರು ಒಂದೊಂದು ಮಾತ್ರ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ, ದೇವ್ರು ನನಗೆ ಮಾತಾಡ್ದ, ದೇವ್ರು ನನಗೆ ಮಾತಾಡ್ದ ಅಂತ. ಅಲ್ಲೇ ಬರುವಂತದ್ದು ಸಮಸ್ಯೆ. தனிப்பட்ட வாழ்க்கையில, ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ, ಉದುವಾದ ಸಾಮಾನ್ಯವಾದ ಜೀವನದಲ್ಲಿ, ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯೋದ್ರಲ್ಲಿ இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ಇದನ್ನೆಲ್ಲ ಬಹಳ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இங்க இந்த ஆவியானவர் நடத்தணும்னு சொன்னோம்னா, முதல்ல அந்த ஆவியானவர் நீங்க புரிஞ்சுக்கலன்னா அந்த நடத்தல் என்பதே உங்களுக்குள்ளாக ஏற்படாது. ನೋಡಿ, ದೇವರ ಆತ್ಮನ ನಡೆಸ್ತಾನಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನ ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ಆ ನಡೆಸುವಿಕೆನೇ ನಿಮಗೆ ತಿಳಿದು ಬರಲ್ಲ. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் இது சத்தம் உண்மையிலே கர்த்தர் தான் பேசினான்ற வகையில தவறான வகையில கூட போயிருக்கு. ಆದ್ರಿಂದ ಈ ಆತ್ಮಿಕವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳು ದೇವರಾತ್ಮನೇ ಇದನ್ನು ಮಾತಾಡ್ತಾನೆ ಎಂಬಂತ ಶಬ್ದವನ್ನು ಗ್ರಹಿಸಲಾರದೆ ತಪ್ಪಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ದೇವರಾತ್ಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಅಭಿಷೇಕ ಮಾಡಾರುங்க, ಇಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಾನ್ರಿ, ನೀನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ. செயல்பாடுகள் பாத்தீங்களா? ಆದ್ರೆ ಅವನ ಕ್ರಿಯೆಗಳು ನೋಡಿದ್ರ ನೋಡಿದ್ರ வரும்போது கேக்குறான், அந்த சத்தம் என்ன, அந்த சத்தம் என்ன, ಆ ಶಬ್ದ ಏನು? சாமுவேல் கேக்குறான், ಸಮುವೇಲನ ಕೇಳ್ತಾನೆ. சாமுவேல்ட்ட சவுல் சொல்றான், ಸೌಲನ ಹೇಳ್ತಾನೆ, நம்முடைய தேவனுக்கு பலியிடபடி உன் ஜனங்கள் ஏற்படுத்தும்படி அந்த கொழுமையை எடுத்து வச்சிருக்கிறேன்றான். ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನಿಗೆ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಶ್ರೇಷ್ಠವಾದಗಳನ್ನು ನಾನು ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. உடனே சாமுவேல் சொல்றான், ತಕ್ಷಣ ಸಮುವೇಲನ ಹೇಳ್ತಾನೆ, ಬಲಿகளை பார்க்கலும் ಕೀழ்ಪಡಿದಲೇ ಉತ್ತಮ. ಯಜ್ಞ ಹೋಮಗಳಿಗಿಂತ ವಿಧೇಯತೆನೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. ಅಭಿಷೇಕ இல்லையா? ಅಂದ್ರೆ ಸೌಲ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಲ್ವಾ? ಸೌಲ ಆವಿಯಾನವರು ನಡೆಸಲಿಲ್ಲ? ಸೌಲನ ದೇವರಾತ್ಮ ನಡೆಸಲಿಲ್ವಾ? ಸೌಲ ಒಂದು ಕರ್ತರ್ ಇடைಪಡவே இல்லையா? ಸೌಲನೊಂದಿಗೆ ದೇವರ ಕ್ರಿಯೆನೇ ಮಾಡಿಲ್ವಾ? ದೇವರೇ ಅವನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರು, ದೇವರೇ ಅವನನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾಡಿದ್ರು, ದೇವರೇ ಅವನನ್ನು ಕರೆತಂದದ್ದು, ದೇವರೇ ಅವನಿಗೆ ದೊಡ್ಡದಾದ ಜಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ರು. ನೋಡ್ರಿ, ದೇವರು ದೊಡ್ಡದಾದ ಯಶಸ್ವಿಗಳನ್ನು ಸೌಲನಿಗೆ ಒದಗಿಸ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಶರೀರ ಸಂಬಂಧ ಏರ್ಪಡುವ ಶಬ್ದವನ್ನು ಸಹ ಇದು ದೇವರೇ ಮಾತಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡ. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲೇ ಬಂದಿದ್ದ ಅವನ ಬೀಳುವಿಕೆ. ಅಷ್ಟು ನನಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம், ಇದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬಹುದು. ஒரு ஆவிக்குரிய ஆட்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஆவிக்குரிய ஆட்களா இருக்கிறது அவர் தப்பு செய்ய மாட்டாருன்றாங்க. அது தவறான ஒரு காரியம். ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇವರು
ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿ ಇವ್ರು ತಪ್ಪೇ ಮಾಡಲ್ಲ, ಅದು ಬಹಳ ತಪ್ಪಾದ ವಿಚಾರ. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனும் இந்த பூமிக்குரிய கோட்பாடு உட்பட்டு தான் இருக்கிறான்றதை மறந்துடாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ರು ಸಹ ಅವನು ಈ ಭೂ ಸಂಬಂಧವಾದ ನಿಯಮಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟವನು ಅನ್ನೋದ್ರೆ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಎಷ್ಟು ಒಪ್ಕೊಳ್ತೀರಿ? ஒரு ஆவிக்குரிய ஆட்களை நீங்க புரிந்து கொள்ளணும்னு வரும்போது முதல்ல நீங்க அந்த ஆவிக்குரிய சம்பந்தங்களை நீங்க விளங்கி கொண்டுதான் ஆவிக்குரிய மனுஷனை உங்களால புரிந்து கொள்ள. ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯನ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದ ನಿಯಮಗಳು ನೀವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ஆவிக்குரிய மனுஷனை புரிந்து கொள்ள முடியும். ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯನನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ஆவிக்குரிய மனிதனை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது. ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯನನ್ನು ತಿಳ್ಕೊಂಡು ಆತ್ಮಿಕವಾದ ವಿಚಾರವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நம்மெல்லாம் தலைகீழ இருக்கு பாருங்க. ನಮಗೆಲ್ಲ ತಲೆ ಕೆಳಗಾಗಿದೆ, பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? அது காரணம் என்னன்னு தெரியாது. ಕಾರ್ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ஓட்டுறதுக்கு மட்டும் தெரியும். ಅದು ಓಡಿಸೋಕೆ ಮಾತ್ರ ಕೆಲವೊಬ್ರು ಗೊತ್ತು. பாத்தீங்களா நீங்க? ನೋಡಿದ್ದೀರಾ? காருடைய இன்ஜின் கெப்பாசிட்டி கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. ಕಾರ್ ಇಂಜಿನ್ ಕೆಪಾಸಿಟಿ ಕೇಳ್ರಿ, ಅದೆಲ್ಲ ಏನ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ. எப்படி அதை பயன்படுத்தணும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಅದೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ. பாத்தீங்களா நீங்க? ನೋಡಿದ್ದೀರಾ? ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ என்னன்னு தெரியாது. ಅಲ್ಲಿರುವಂತ ನಿಯಮಗಳು ಏನೆಂಬುದೇ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ஆனா நீங்க கார் ஓட்டுவாங்க ரோட்ல பாத்தீங்களா? ಅದೇ ಕಾರ್ ಓಡಿಸ್ತಾರ ರಸ್ತೆಯಲ್ಲಿ, ನೋಡಿದ್ದೀರಾ? ஊர்ல இருக்கிற உயிரெல்லாம் வாங்கினுப்பான். ಊರಲ್ಲಿ ಇರೋ ಎಲ್ಲ ಪ್ರಾಣನ ತೆಗ್ದಿರ್ತಾರೆ. ಲೆಫ್ಟ್ல போணும் தெரியாது, ரைட்ல போணும் தெரியாது, ಎಡಗಡೆ ಹೋಗ್ಬೇಕ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ಬಲಗಡೆ ಹೋಗೋದು ಗೊತ್ತಿರಲ್ಲ. அப்படியே ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படியே ரைட்ல மெதுவா போயிட்டு இருப்பாரு. ಆದ್ರೆ ಬಲಭಾಗದಲ್ಲಿ 30 ಸ್ಪೀಡ್ ಅಲ್ಲಿ ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ நீங்க ಇರ್ತಾರೆ. ரைட்ல போகும்போது நீங்க ஸ்லோவா போக கூடாது. ಬಲಗಡೆ ಅದಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನೀವು ಸ್ಲೋಗ್ ಹೋಗಂಗಿಲ್ಲ. எல்லா ரோடு தானங்க, எந்த பக்கம் போனா நீ ஒதுங்கி போயானுவா. பாத்தீங்களா? ಎಲ್ಲಾ ರಸ್ತೆ ತಾನೆ, ಈ ಕಡೆ ಹೋದ್ರೆ ಆ ಕಡೆ ನೀನ್ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಪ್ಪ ಅಂತ. அவனுக்கு கோவம் வரும், பக்கத்துல காலியா இருக்குல்ல போக மாட்டியா அப்படின்னு கேட்பான். ನೀವು ಆರ ನೋಡಿದ್ರೆ ಕೋಪ ಬರ್ತದೆ ಅವ್ರಿಗೆ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ರಸ್ತೆ ಇದೆಲ್ಲ ಆ ಕಡೆ ಹೋಗು. ஒரு ரைட் திரும்பணும்னா ஒரு லெஃப்ட் திரும்பணும்னா எத்தனை அடிக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போடணும்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ಒಂದು ಬಲಗಡೆ ತಿರುಗಬೇಕಾದ್ರೆ ಎಡಗಡೆ ತಿರುಗಬೇಕಾದ್ರೂ ಎಷ್ಟು ಅಂತರದಲ್ಲಿ ಆ ಇಂಡಿಕೇಟರ್ ಹಾಕ್ಬೇಕಂತ ಇದೆ. ಕರೆಕ್ಟಾ ತಿರುಗುம்போது ಇಂಡಿಕೇಟರ್ போடுவார். ಕೆಲವೊಬ್ರು ತಿರುಗುವಾಗಲೇ ಆ ಇಂಡಿಕೇಟರ್ ಹಾಕೋದು. நான் தான் ಇಂಡಿಕೇಟರ್ போட்டேனே, ನಾನು ಹಾಕಿದ್ನಲ್ಲ ಇಂಡಿಕೇಟರ್. எத்தனை அடிக்கு முன்னாடி, ஏன்னா பின்னாடி வரவனுக்கு நீ எச்சரிச்சாதான் தொடர முடியும். ಎಷ್ಟು ಅಡಿ ಅಂತರದಲ್ಲಿ, ಅದು ಇಷ್ಟು ಅಡಿಯಲ್ಲಿ ಅಂತರದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೇನೆ ಹಿಂದೆ ಬರೋರು ಅದನ್ನು ಸಮಾಲಿಸ್ತಾರೆ. ಕೋಟ್ಪಾಡು தெரியாது, ಆனா ಕಾರ್ ಓಟ தெரியும். ಇವ್ರು ನಿಯಮ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ಆದ್ರೆ ಕಾರ್ ಓಡಿಸ್ತಾರೆ. ಕಾರ್ வச்சு கோட்பாட புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ಕಾರನ್ನ ಇಟ್ಟು ನಿಯಮ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾರೆ. அதே மாதிரி தான் பாருங்க. ಅದೇ ರೀತಿನೇ ஆவிக்குரிய மனிதன் தங்களுக்குள்ளாக ஆவியானவர் வைத்திருக்கிற கோட்பாடுகளை விளங்கிக்கலனா எந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனும் புரிந்து கொள்ளவே முடியாது. ಯಾವೊಬ್ಬ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ತನ್ನೊಳಗೆ ದೇವರಾತ್ಮನ ಇಟ್ಟಿರುವ ನಿಯಮಗಳನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳದ ಹೊರತು ಯಾವ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಎಷ್ಟು ಒಪ್ಕೊಳ್ತೀರಿ? நம்ம ஆவிக்குரிய கோட்பாடுகளை ஆவிக்குரிய மனுஷங்கிட்ட கத்துக்கிறமே தவிர ஆவியானவர்கிட்ட கத்துக்கிறது கிடையாது. ಆತ್ಮಿಕ ವಿಚಾರಗಳನ್ನು ದೇವರಾತ್ಮನ ಹತ್ರನೇ ತಿಳ್ಕೋಬೇಕು ಹೊರತು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ತಿಳ್ಕೊ. அதாவது ஆவிக்குரிய கோட்பாடுகளை ஒரு ஆவிக்குரிய மனுஷங்கிட்ட கத்துக்கிறதுல ஆவிக்குரிய கோட்பாடுகளை ஆவியானவர் மூலமா கத்துக்கொள்றது. ದೇವರಾತ್ಮನ ವಿಚಾರಗಳ ನಿಯಮಗಳನ್ನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಅಲ್ಲ, ದೇವರಾತ್ಮನ ಹತ್ರ ಮಾತ್ರ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗುತ್ತೆ. இப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எதுக்கு? ಒಬ್ಬ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನೇ ಯಾಕೆ? ஆவியானவர் ஆவிக்குரிய கோட்பாடுகளை கத்து கொடுக்கறான்னு சொல்லும்போது அப்ப ஆவிக்குரிய மனுஷன் எதுக்கு? ದೇವರಾತ್ಮನೇ ಆತ್ಮಿಕ ನಿಯಮಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡ್ತಾನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನೇ ಯಾಕೆ? அப்ப ஆவிக்குரிய கோட்பாடுகள் உங்களுக்கு நீங்க கத்துக்கும் போது இது ரைட்னு சொல்றதுக்காக தான் ஆவிக்குரிய மனுஷனே தவிர ஆவிக்குரிய கோட்பாடுகள் உங்களுக்கு போதிக்கிறது இல்ல. ಆತ್ಮಿಕವಾದ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಇದು ಸರಿ ಎಂಬುದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರು ಆತ್ಮಿಕವಾದ ನಿಯಮಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಆಮೆನ್. நல்லா புரிஞ்சுங்க, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, தப்பா போயிடாதீங்க, ತಪ್ಪಾಗಿ ಹೋಗ್ಬೇಡಿ. ஏன்னா ஆவி நான் போதிக்கிறேன் உங்களுக்கு, ನಾನು ನಿಮ್ಗೆ ಬೋಧಿಸ್ತೇನೆ. நான் போதிக்கிறது என்னன்னா, ನಾನು ಬೋಧಿಸೋದೇನಂದ್ರೆ மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறதுனால மறுபிறப்பினுடைய காரியத்தை சொல்றேன். ನೀವು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರೋ ಕುರಿತಾದ ವಿಚಾರವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ಆಮೆನ್. விளங்குதா இல்லைங்களா? ஒரு ஸ்கூல் வந்து இவர்தான் அப்பா அம்மான்னு சொல்லி தராது. ಒಂದು ಸ್ಕೂಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವರೇ ತಂದೆ ತಾಯಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಡಲ್ಲ. இந்த உதாரணம் நல்லா புரியும். ಈ ಉದಾಹರಣೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಯುತ್ತದೆ. அப்பா அம்மா தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க, ತಂದೆ ತಾಯಿನೇ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಬಿಡೋದು. அந்த வாத்தியார் என்ன சொல்லி தராரு ಅಂದ್ರೆ ಉಪಾಧ್ಯಾಯರು ಏನ್ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ? இவர்தான் அப்பா, இவர் இன்னிலிருந்து நீ அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி தராரு. ಇವರೇ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ, ಇಂದಿನಿಂದ ಅಪ್ಪ ಅಂತ ಕರಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಡಲ್ಲ. வாத்தியார் என்ன சொல்லி தராருன்னா ஒரு டிசிப்ளினை சொல்லி தராரு. எந்த டிசிப்ளின்னா, இந்த உலகத்துல நீ வாழ்வதற்கு நீ சிருஷ்டிக்கப்பட்டு பெத்தெடுத்து இந்த பூமிக்கு நீ வந்துட்ட, இப்போ உன்னை படிக்கிறதுக்கு ஒரு வகுப்புக்கு அமைச்சிருக்காங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்களை எப்படி சீராக செயல்படலாம் என்றதை போதிக்கிறதா ஒரு வாத்தியாருடைய வேலை. ಉಪಾಧ್ಯಾಯರ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಮಗುವನ್ನ ಶಿಸ್ತಿಗೊಳಪಡಿಸಿ, ನೀನು ಇವಾಗ ಲೋಕದೊಳಗೆ ಬಂದಿದ್ದೀ, ಲೋಕದ ನಿಯಮಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟು ಹೇಗೆ ಬದುಕಬೇಕು, ಒಂದು ಶಿಸ್ತಿನಿಂದ ಕೂಡಿರ್ಬೇಕೆಂಬುದ ಹೇಳಿಕೊಡೋದು ಉಪಾಧ್ಯಾಯರ ಕೆಲಸ ಹೊರತು அந்த என்னுடைய பிறப்பையே எனக்கு காமிக்கிற ஒரு ஆள் கிடையாது. ನನ್ನ ಜನನವನ್ನೇ ತೋರಿಸೋದು ಉಪಾಧ್ಯಾಯರ ಕೆಲಸವಾಗಿರಲ್ಲ. ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கலாம், உங்களுக்கு ஆவிக்குரிய சிநேகிதனா இருக்கலாம்,
உங்கள் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த கோட்பாடுகளினுடைய டிசிப்ளினை கொண்டு வரதான் என்னுடைய வேலையை தவிர கோட்பாடுகளை கொண்டு வந்து நான் ನಿಯಮಿக்கிறது கிடையாது. ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬೋಧಕರಾಗಿರ್ಬೋದು, ಸ್ನೇಹಿತರಾಗಿರ್ಬೋದು, ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿರ್ಬೋದು, ನಿಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಶಿಸ್ತನ್ನು ನಿಮಗೆ ಏರ್ಪಡಿಸ್ತೇವೆ ಹೊರತು ಆತ್ಮಿಕವಾದಂತ ನಿಯಮಗಳನ್ನ ಏರ್ಪಡಿಸೋದು ನಮ್ಮ ಕೆಲಸ ಅಲ್ಲ. நீங்க வந்து கேட்கும்போது சொல்லலாம், ரைட் பிரதர். ನೀವು ಬಂದು ಕೇಳುವಾಗ ಹೇಳ್ಬೋದು, ಸರಿ ಬ್ರದರ್, ಇದು கொஞ்சம் இப்படி இல்லன்னு நினைக்கிறேன். ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ಇದು ಈಗಿಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. ಯೋಚಿಸಿ பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಇದು ರೈಟ್ ಬ್ರದರ್, ಇದು ಸರಿ ಬ್ರದರ್, இப்படி கிடையாது ಬ್ರದರ್, ಇಲ್ಲ ಈ ರೀತಿ ಇಲ್ಲ ಬ್ರದರ್. சொல்லது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? நீங்க டோட்டலாவே நீங்க சொன்னீங்கன்னா நான் ரைட்லயே போறேன்னு சொன்னா அது போய் எங்கன இடிக்க வேண்டியதானே. ಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಈಗ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಾನು ಹೀಗೆ ಹೋಗ್ತೇನೆ ಅಂತ ಹೋದ್ರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க ಕೈ ಕಾಮಿಸಿனா அந்த மாதிரி நான் வாழ்ந்துருவேன். ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೀವು ಏನ್ ಕೈ ತೋರಿಸಿರಾ ಹಂಗೆ ನಾನು ಬದುಕ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಟ್ಟಾಳ್ತನமான வாழ்வு, ಅದು ಬುದ್ಧಿಹೀನವಾದ ಜೀವಿತ. ಒತ್ತುಕೊಳ್ರಿ, ಎಷ್ಟು ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀರಿ? ಅದು ಒಂದು ஒரு நன்மைக்கே என்ன பண்ணாது, ಅದು ಒಂದು ಶುಭಕಿನರಾಗಿ ಏನ್ ಮಾಡಲ್ಲ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. விளங்குது. ಎಷ್ಟನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ பாருங்க, இப்ப வந்து அவன் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಜನங்க சொல்றத கேட்டாவன் ಯಾಕೆ ಜನರು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳ್ದ? நீங்க சொல்லுங்க, ನೀವ್ ಹೇಳಿ. ಅದಕ್ಕೆ ಎದಕ್ಕೆ ಉನಗೆ ಅಭಿಷೇಕ, ಅದಕ್ಕೆ ಎದಕ್ಕೆ ಉನಗೆ ஒரு ಆವಿಯಾನವರು, ಅದಕ್ಕೆ ಎದಕ್ಕೆ ಉನಗೆ ಕಾರ್ಯತೆ ವಚ್ಚಾರೆ, ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ನಿನಗೆ ಒಂದು ಅಭಿಷೇಕ, ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ದೇವರ ಆತ್ಮನ, ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ನಿನ್ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟ, ಅದಕ್ಕೆ ಎದಕ್ಕೆ ಉங்களை ರಾಜಾவை தெரிந்துಕೊಂಡ, ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಒಬ್ಬ ಅರಸನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡ. பாருங்க, ஒரு மனுஷனோட கலந்து உரையாடுவது வேற, ஒரு மனுஷனுடைய முடிவெடுக்கிறது வேற. ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಸಾವಾಸ ಇಟ್ಟು ಬೆರೆಯೋದು ಅನ್ನೋದು ಬೇರೆ, ಅವನ ಮೇಲೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆಯೋದು ಅನ್ನೋದು ಬೇರೆ. இந்த தெளிவெல்லாம் உங்களுக்கு வந்தாதான் நான் போறவுடைய கோட்பாடுகள் உங்களுக்கு நல்லா புரியும். ಈ ಸ್ಪಷ್ಟತೆ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಬಂದ್ರೇನೆ ಹೋಗುವಂತ ನಿಯಮ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗೋದು. ஒரு ஆவிக்குரிய மனுஷனோடு கூட கலந்து உரையாடுவது என்பது வேறு, ஆவியானவரோடு நீங்க இணைந்து எடுக்கிற தீர்மானம் என்பது வேறு. இத மாத்தாதீங்க. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ನೀವು ಸಾವಾಸ ಇಟ್ಟು ಬೆರೆಯುವಂತದ್ದು ಬೇರೆ, ಆದ್ರೆ ದೇವರಾತ್ಮನೊಂದಿಗೆ ಸೇರಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆಯೋದು ಅನ್ನೋದು ಬೇರೆ. ಕಲந்து ಉರಿಯಾಡುವುದಕ್ಕೂ ತೀರ್ಮಾನ ಮಾಡೋದಕ್ಕೂ ரொம்ப ವ್ಯತ್ಯಾಸ. ಸಾವಾಸ ಇಟ್ಟು ಬೆರೆಯೋದಕ್ಕೂ ತೀರ್ಮಾನ ತೆಗೆಯೋದಕ್ಕೂ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ ಇಲ್ವಾ? ಕಲந்து ಉரைಯಾಡ வேண்டிய ಆಳ್ಗಿಟ್ಟಿಯ ತೀರ್ಮಾನ எடுத்துக்குவாங்க. ಇವರು ಸಾವಾಸ ಇಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರನೇ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. எங்க பாஸ் எது சொன்னாலும் நாங்க செய்வோம். ಇಲ್ಲ ರೀ, ನಮ್ಮ ಪಾಸ್ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ನಾವು ಮಾಡ್ಬಿಡ್ತೇವೆ, உங்க விருப்பம், ಅದು ನಿಮ್ ಬಯಕೆ. ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ ಇಲ್ವಾ? ನಾನು ಪಾಸ್ಟ್ರೇ, ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ರು, ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದೆ. உங்களுக்கு வழி நடத்துகிற அந்த டிசிப்ளினோட உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களுக்கு நடத்துகிற விதம் மகா பெரியதா. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ಶಿಸ್ತುಗಿಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನ ನಡೆಸುವಿಕೆ ವಿಧಾನ ಬಹಳ ದೊಡ್ಡದು. பாருங்க, போதிக்கிறவங்களை வந்து ரெட்டத்தனியான கணத்துக்கு அவர் பாத்திர வச்சிருக்கிறார். ಆದ್ರಿಂದಲೇ ಬೋಧಿಸುವವರನ್ನು ಎರಡರಷ್ಟಾದ ಘನತೆಗೆ ಅಲ್ಲಿ ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்களுக்கு போதிக்கிறதுக்காகவே எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கிறதுக்காக நான் இருக்கிறேன். ನೋಡ್ರಿ, ನಿಮಗೆ ಬೋಧಿಸಲಿಕ್ಕಾಗಿ ನನಗೊಂದು ಅಭಿಷೇಕ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದನ್ನು ಹೇಳಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ನೇಮಿತನಾಗಿದ್ದೇನೆ. ಜನಿಪಿತ್ತವರು ಗೊತ್ತು உங்களுக்கு போதிக்கிறார் பாருங்க, ಅದು ಮಗಾ ವಿಶೇಷ. ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದಾನ ನೋಡ್ರಿ, ಆತನ ಬೋಧನೆ ಅನ್ನೋದು ಇನ್ನೂ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠಕರ. இன்னும் கொஞ்சம் மேல போலாம், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. இதை உங்களுக்கு நல்ல விலைக்கு ಕಾಮಿக்கிறேன், ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ. புரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள், ಇದು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಒಳ್ಳೆ ಬದಲಾವಣೆ ಕಾಣ್ತದೆ. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ, ಅಪೊಸ್ತಲರ நடபடிகள் 15 ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 15ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 வாசிக்கிறேன். 7 ಮತ್ತು 8ನೇ ವಾಕ್ಯ. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவரை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். ಬಹು ವಿವಾದವು ನಡೆದ ಮೇಲೆ ಪೇತ್ರನು ಎದ್ದು ಅವರಿಗೆ, ಸಹೋದರರೇ, ಅನ್ಯ ಜನರು ನನ್ನ ಬಾಯಿಂದ ಸುವಾರ್ತೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನಂಬಬೇಕೆಂದು ದೇವರು ಬಹಳ ದಿವಸಗಳ ಕೆಳಗೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡದ್ದು ನಿಮಗೆ ತಿಳಿದದೆ. 8 இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த அருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ಮತ್ತು ಹೃದಯವನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವ ದೇವರು ಹೇಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದನು, ಹಾಗೆಯೇ ಅವರಿಗೂ ದಯಪಾಲಿಸಿ ಅವರನ್ನು ತನ್ನ ಜನರೆಂದು ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟನು. ಇದು ಪೇತ್ರನು பேசும்போது இது நல்லா விளங்கிಕೊಳ್ಳಿ. ನೋಡ್ರಿ, ಪೇತ್ರನು ಮಾತಾಡುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ பெரிய தர்க்கம் உண்டாகும். ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿವಾದ ಉಂಟಾಗ್ತದೆ. தர்க்கம் உண்டாதுனா ಏನ್ ವಿವಾದ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, இந்த புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதை வந்து அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. ಅನ್ಯ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದನ್ನ ಇವರು ನಂಬ್ತಾ ಇಲ್ಲ. ಇದು ஒரு ಸಂಘமே ಕೂಟப்படுது. ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪಿನ ವಿಚಾರವಾಗಿ ಏರ್ಪಡ್ತದೆ. ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಕೂಪಿடுறாங்க, ಎಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಕರೀತಾರೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ಅದು தர்க்கம் நடக்குது. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿವಾದ ನಡೀತದೆ.
தர்க்கம் சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல இப்படி வசனம் சொல்லுது இப்படி சொல்லுது இப்படி சொல்லுது இப்படி நடந்துட்டே இருக்கு. ವಿವಾದ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ತರ್ಕ ಮಾಡುವಂತದ್ದು, ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಅದು ಆಗಿ ಇರ್ತದೆ ಹೀಗಿರ್ಬೋದು ಎಂಬುದಾಗಿ. பேதுரு என்ன பண்றாரு? எழுந்துகிறாரு. ತಕ್ಷಣ ಪೇತ್ರನ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾನೆ. சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு. ಸಹೋದರರೇ, ಅನ್ಯ ಜನರು ನನ್ನ ಬಾಯಿಂದ ಸುವಾರ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல கொர்ನೇலிಯ வீட்டில் நடந்த சம்பவத்தை இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊರ್ನೇಲಿಯನ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಸಂಭವವನ್ನು ಇಲ್ಲಿ ವಿವರಿಸ್ತಾನೆ. இவன் பேசும்போது அந்த வசனத்தை புறஜாதியார் கேக்குறாங்க. ಇವನು ಮಾತಾಡುವಾಗ ಅನ್ಯ ಜನರು ಕೇಳ್ತಾರೆ. அநேக நாட்களுக்கு முன்னே உங்களை ஒருவனாக என்ன தெரிந்து கொண்டார். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 10லே நடந்தது. இங்க 15 சில வருஷத்துக்கு அப்புறம் இது இந்த தர்க்கம் ஸ்டார்ட் ஆகும்போது அது அங்க சொல்றாரு. இல்ல இது முதல்ல அங்க நடந்தது, நான் பேசினேன். அப்போ அந்த என் வாயால அந்த ஜனங்க சுவிசேஷத்தை கேட்டாங்க. ನೋಡಿ, 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊರ್ನೇಲಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆದ ಸಂಭವ ಆದ್ಮೇಲೆ ಹಲವು ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ ಈ ವಿವಾದ ನಡೀತದೆ. ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಗ ಪೇತ್ರನ ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳುವಾಗ ಇಲ್ಲ ತುಂಬಾ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಡೆಯಿತು, ಅನ್ಯ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு? இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். சொல்லுங்க, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ಹೇಳ್ರಿ, ಇಲ್ಲಿ ಹೃದಯವನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವ ದೇವರು. பாருங்க, இந்த இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் சொன்னா பரிசுத்த ஆவியானவன் மாத்திரமே ஒரு மனுஷனோட இடப்படக்கூடிய ஸ்தானத்தை பத்தி பேசுறாரு. ಹೃದಯವನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವ ದೇವರು ಅಂದ್ರೆ ದೇವರಾತ್ಮನ ಮಾತ್ರವೇ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅನ್ನೋದು ಕುರಿತು பேதுருவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கொர்ನೇலியவிடத்துல தேவன் பேசியிருக்கிறார். ಪೇತ್ರನನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುವ ಮೊದಲೇ ಕೊರ್ನೇಲಿಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನು ಮಾತಾಡಿದ್ದಾನೆ. அந்த வீட்ல ஒரு சீமோன் பேதுருன்றவன் வந்திருக்கான், நீ வீட்ல இருக்கிற வேலையாட்களை அனுப்புன்னு சொல்லி கொர்ನೇலியவிட்ட பேசியிருக்கிறார். அது வரையும் கொர்ನೇலிய பேதுருவுடைய வார்த்தையை கேட்கவே கிடையாது. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನೆಯಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಅವನನ್ನು ಜನರನ್ನು ಕಳಿಸಿ ಕರ್ಕೊಂಡು ಬಾ ಅಂತ ದೇವರಾತ್ಮನ ಹೇಳ್ತಾನೆ. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೊರ್ನೇಲಿಯನು ಪೇತ್ರನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ, ಸಂಧಿಸಿದೇ கிடையாது, ಸಂಧಿಸಿದೂ ಇಲ್ಲ. ವಾಸ್ತಿಗಿರಿ ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ಓದಿದಿರಿ? ನೀವು ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಬಂದು ಮಾತಾಡ್ತಾನೆ. தேவன் அவங்க கொர்ನೇலிய இருதயத்தை அறிந்திருக்கிறபடினால் கொர்ನೇலியவிடத்துல பேசி இருக்கிறபடினால இவன் இப்ப பேசுறான். அங்கதான் ஆவியானவர் இறங்கினார். ದೇವರು ಕೊರ್ನೇಲಿಯ ಬಳಿ ಮಾತಾಡಿದ ಕಾರಣ ಇವನು ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಅಲ್ಲೇ ದೇವರಾತ್ಮನ ಇಳಿದು ಬರ್ತಾನೆ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? ಇವನ್ பேசுறதுக்கு முன்னாடி ஆவியானவர் அங்க இடைப்பட்டிருக்கார். ಇವನು ಮಾತಾಡುವ ಮೊದಲೇ ದೇವರಾತ್ಮನ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இன்னும் கொஞ்சம் மேல போலாம், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அதாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறுதி, அதன் அடிப்படையில தான் என் பிரசங்கமே அமையும். அதுதான் உண்மை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಏರ್ಪಡಿಸುವಂತ ಒಂದು ದೃಢತೆ, ಆ ದೃಢತೆ ಅಡಿಯಲ್ಲೇ ನನ್ನ ಪ್ರಸಂಗ ಬರ್ತದೆ. ಅದೇ ನಿಜ. இன்னைக்கு மாத்திரம் கிடையாது, ಇವತ್ತು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ஒவ்வொரு முறையும், ಪ್ರತಿ ಸಾರಿನೂ நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த அந்த மறுபிறப்பின் மூலமா ஆவியானுடைய அந்த தன்மை அங்க உருவாகுது பாருங்க. அந்த வளர்ச்சிக்குள்ளாக வரும்போதுதான் இந்த ஏற்படுகிற பிரசங்கள் உங்களை ஒரு உறுதியாக்கி காமிக்குது. கரெக்ட் அப்படின்னு ನೋಡ್ರಿ, ದೇವರ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಅನುಭವದ ಅಡಿಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾಗಲೇ ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡುವಂತ ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೌದು ಇದು ಸರಿ ಎಂಬ ದೃಢತೆ ಏರ್ಪಡಿಸ್ತದೆ. ಆಮೆನ್. வாசிக்கலாம் பாருங்க, லூக்கான சுவிசேஷம், ಲೂಕನ ಸುವಾರ್ತೆಗೆ ಬನ್ನಿ, 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. ಯೇಸು ಪ್ರಸಂಗ பண்றாரு. ಯೇಸು ಪ್ರಸಂಗಿಸ್ತಾನೆ. ஜபாலயத்துல வராரு, ಸಭಾಮಂದಿರಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ, எழுந்து நின்னாங்க பேசுறாரு, ಎದ್ದು ನಿಂತು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. 17 இருந்து வாசிங்க. 17ರಿಂದಾನೇ அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் இடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது ಆಗ ಯೆಶಾಯನೆಂಬ ಪ್ರವಾದಿಯ ಗ್ರಂಥದ ಸುರುಳಿಯನ್ನು ಆತನ ಕೈಗೆ ಕೊಡಲಾಗಿ ಆತನು ಆ ಸುರುಳಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ಮುಂದೆ ಹೇಳುವ ಮಾತು ಬರೆದಿರುವ ಸ್ಥಳವನ್ನು ಕಂಡು ಓದಿದನು. இங்க பாருங்க, அவரு சில விஷயத்தை செய்யறாரு பாருங்க. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ಆ ಮಾತೇನೆಂದರೆ ಕರ್ತನ ಆತ್ಮನು ನನ್ನ ಮೇಲೆ ಅದೇ. தர்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ಆತನು ನನ್ನನ್ನು ಬಡವರಿಗೆ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಅಭಿಷೇಕಿಸಿದನು. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரகத்தை பிரசுத்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, ಸೆರೆಯವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದನ್ನು ಮತ್ತು ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಬರುವುದನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುವುದಕ್ಕೂ, ಮನ ಮುರಿದವರನ್ನು ಬಿಡಿಸಿ ಕಳಿಸುವುದಕ್ಕೂ, ಕರ್ತನು ನೇಮಿಸಿರುವ ಶುಭ ವರ್ಷವನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸುವುದಕ್ಕೂ ಆತನ ಕಳಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದು வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள ಎಲ್ಲருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. ಓದಿದ ಮೇಲೆ ಆತನ ಸುರುಳಿಯನ್ನು ಸುತ್ತಿ ಸಭಾಮಂದಿರದ ಆಳಿನ ಕೈಗೆ ಕೊಟ್ಟು ಕೂತುಕೊಂಡನು. ಅಲ್ಲಿದ್ದವರೆಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳು ಆತನ ಮೇಲೆ ಬಿದ್ದಿರಲಾಗಿ. எழுந்து
எழுந்து நிக்கிறாரு, ಎದ್ದು ನಿಲ್ತಾನೆ, அப்படியே வாசிக்கிறாரு, ಓದ್ತಾನೆ, எல்லாரும் ಅವರ பாக்குறாங்க, ಎಲ್ರು ಆತನ ನೋಡ್ತಾರೆ. அப்படியே அந்த வாசனத்தை வாசி முடிச்சிட்டாரு. ಓದಿದ್ ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ சுருட்டி அங்க வேலைக்காரன்ட்ட கொடுக்குறாரு. ಸುರುಳಿಯನ್ನು ಸುತ್ತಿ ಅಲ್ಲಿ ಹಾಲಿನ ಕೈ ಕೊಡ್ತಾನೆ. அடுத்து ಇವರು என்ன பேச போறான்னு எல்லாம் பாக்குறாங்க. ಈಗ ನಂತರ ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೋ ಎಂಬುದನ್ನು ನೋಡ್ತಾರೆ. 21 அப்பொழுது அவர் அவரோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ಆತನು ಅವರಿಗೆ, ಈ ಹೊತ್ತು ನೀವು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುವಲ್ಲಿ ಈ ವೇದೋಕ್ತಿ ನೆರವೇರಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿರುವಾಗ எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ಈ ವೇದೋಕ್ತಿ ನೆರವೇರಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿರುವಾಗ ಎಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಹೊಗಳಿ ಆತನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಇಂಪಾದ ಮಾತುಗಳಿಗೆ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು, ಇವನು ಯೋಸೇಫನ ಮಗನಲ್ಲವೇ ಎಂದು ಮಾತಾಡಿಕೊಂಡರು. ಎಷ್ಟಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ಇದು ரொம்ப முக்கியம். ನೋಡ್ರಿ, ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಕರೆಯೇறாரு, ಈಗ ದಡಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ, ஆவியானவர் இறங்கிட்டாரு. ದೇವರಾತ್ಮನು ಹೇಳಿದ, பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே யோவான் ஸ்நானகன் சொல்றான், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇಳಿದಿದ್ದ ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಹೇಳ್ತಾನೆ. உறுதி, ಅದೇ ದೃಢತೆ. புறாவை போல ஆவியான மேல இறங்குது, நீ யாரை காண்கிறாயோ அவர் தான் மேசியா அப்படின்றது ஒரு அவனுக்குள்ள ஒரு உறுதியை ஏற்கனவே ஆண்டவர் தரார். ಪಾರಿವಾಳದಂತೆ ದೇವರಾತ್ಮನು ಯಾರ ಮೇಲೆ ಇಳಿತಾನೋ ಆತನೇ ಮೆಸ್ಸಿಯನ್ ಎಂಬಂತ ಒಂದು ದೃಢತೆ ದೇವರಾತ್ಮನು ಕೊಡ್ತಾನೆ. ஒரு நேரம் தேவாலயத்துக்கு வராரு. ಈಗ ಆತನ ನೇರವಾಗಿ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல. அன்னைக்கு வந்து பாருங்க, இந்த டோரான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த தேவாலயத்துல அப்படியே இந்த பழைய ஏற்பாடு அப்படியே வாசிட்டே வரணும். அது வாசிட்டே வரும்போது தான் தீர்க்கதரிசன புத்தகங்கள் வரும். தீர்க்கதரிசன புத்தகம் இவர் கையில கொடுத்தவனே திறந்து ஒரு காரியத்தை வாசிக்க. ನೋಡ್ರಿ, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಸಭಾಮಂದಿರದಲ್ಲಿ ತೋರ ಎಂಬಂತ ಪಂಚಗ್ರಂಥಗಳನ್ನು ಓದಬೇಕು. ಓದ್ತಾ ಬಂದಾಗೆ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ಅದನ್ನು ಓದಿ ಮುಗಿಸಿ ಅಲ್ಲಿ ಹಾಲಿನ ಕೈ ಕೊಡ್ತಾನೆ. கொடுத்த உடனே அவர் அப்படியே உட்கார்ல, ಅಲ್ಲಿ ಅದು ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಹಾಗೆ ಕುಂತ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ஒரு வார்த்தையை சொல்றாரு, ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, இன்றைய தினம் ಈ இந்த வார்த்தை ಈ ವಾಕ್ಯ நிறைவேறிற்று, ಈ ವೇದೋಕ್ತಿ ನೆರವೇರಿದೆ, வேத வாக்கியம் நிறைவேறிற்று. ಈ ವೇದೋಕ್ತಿ ನೆರವೇರಿದೆ. யாரும் பாருங்க அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுக்கறாங்க. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿದ್ದವರ ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲ ಮೇಲೆ ಬಿದ್ದಿರಲಾಗಿ ಅವರು ಹೊಗಳುತ್ತಾರೆ. அப்படி வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கூட்டி ஆச்சரியப்படுறாங்க. ಆತನ ಬಾಯಿಂದ ಹೊರಟಂತ ಮಾತುಗಳಿಗೆ, ಇಂಪಾದ ಮಾತುಗಳಿಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. என்னைக்கு உங்கள் மேல இருக்கிற ஆவியானவர் ஒரு உறுதியை ஏற்படுத்தும்படி வந்திருக்கிறார். உறுதின்னு சொன்னா, இப்ப நான் பிரசங்கம் பண்ணும் போது இது சரிதான் அப்படின்றத வேற யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களோட இருக்கிற ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் தான் சொல்ல முடியும்னா அவர் ஒருவரே உங்களுக்கு அந்த மறுபிறப்பை கொடுத்திருக்கிறார். ನೋಡ್ರಿ, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿರುವಾಗಲೇ ಯಾರು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತ ದೇವರಾತ್ಮನೇ ಸಂದೇಶ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಕಾರಣ ಆತನೊಬ್ಬನೇ ನಿಮಗೆ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುವಂತ ಅನುಭವವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು. ಆಮೆನ್. இதுதான் மறுபிறப்புக்கான உறுதியே. ಇದೇ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರೋದರ ಕುರಿತಾದ ದೃಢತೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. ಯೋಚಿಸಿ ಪಾருங்க, ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಜನங்க இந்த அனுபவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ಎಷ್ಟು ಜನರು ಇಂತ ಅನುಭವದಲ್ಲಿದ್ದಾರೆ. சரியான வார்த்தை, ಸರಿಯಾದ ವಾಕ್ಯ, சரியான பிரசங்கம், ಸರಿಯಾದ ಪ್ರಸಂಗ, கரெக்ட், ಇದೇ ಸರಿ, மெய், ಇದೇ ನಿಜ, இது வார்த்தைக்கு ஒத்தது, ಇದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸರಿ ಹೊಂದದು. சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை ஆவிக்குரிய ஆட்கள் தங்களுடைய ஆவியில அந்த உணர்வுள்ளவளா இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕಂತ ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ತಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇಂಥ ಭಾವನೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಹೇಳಿ, சொன்னது கரெக்டா? ಹೇಳೋ ಸರಿನಾ? இது கர்த்தருடைய சத்தத்தை கூட நிதானிக்க தெரிய கூடாத அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த 80, 85, 90% மட்டும் அப்படி இருக்கிறாங்க. ದೇವರ ಆತ್ಮನ ಶಬ್ದವನ್ನು ಸಹ ನಿಧಾನಗತಿಯಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ಅದನ್ನೇ ಹೇಳಿದೆ, 80ರಿಂದ 90% ಜನರು ಈ ರೀತಿ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಕಣ್ಮುಡಿತನமா பேசுவாங்க, ಕಣ್ಮುಚ್ಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தர் ஸ்தோத்திரம், ದೇವ್ರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಬ್ರದರ್. ರಾತ್ರಿ ನೋಡು ಕೂಡ பாருங்க, ನೆನ್ನೆ ರಾತ್ರಿ ನೋಡ್ರಿ ನನ್ನೊಂದಿಗೆ என்ன பண்ணாரு, ಏನ್ ಮಾಡಿದ್ರು, என்ன பண்ணாரு, ಏನ್ ಮಾಡಿದ್ರು. அவர் வரும்போது பிரதர், அது வந்து பிரதர் சொல்லவே முடியல பிரதர். ಆತನ್ ಬರುವಾಗ ನೋಡ್ರಿ ಅದನ್ನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதெல்லாம் கதை, ಅದೆಲ್ಲ ಕತೆ. ಯೇಸು ಮೇಲೆ ಆವಿಯನ ಇறங்கும்போது ಯೇಸು தெளிவா சொல்றாரு. ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೇವರಾತ್ಮನ ಇಳಿಯುವಾಗ ಯೇಸು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அது வந்து நான் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த உதறல் இந்த பிதறல்லாம் வராதுங்க. ಕೆಲವೊಬ್ರು ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಂಗೆ ನೋಡ್ರಿ ಒಂದು ರೀತಿ ನಡಕಲ್ಲ ಉಂಟಾಗುತ್ತೆ. மகிமை அந்த மலை மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கும்போது அந்த மகிமைக்குள்ளாக அங்கிருந்து ஒண்ணு இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சும்மா உதறல், இதெல்லாம் வந்து அப்படியே அவங்களுக்குள்ளாக ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. அதை வந்து அது மாதிரி இல்ல, இது அப்படி பேசல. ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇದ್ದು ಹಾಗೆ ದೇವ್ರ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ನಡಕದಿಂದ ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. நான் சொல்றது எத்தனை பேர் வேலை? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ?
பரிசுத்தாவினர் இறங்கும் பொழுது ಅನೇಕರಿಗೆ ಅದು ಉறுதிಯಾகும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇಳಿದು ಬರುವಾಗ ಅನೇಕರಿಗೆ ದೃಢತೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತದೆ. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? இருதயங்களை திடப்படுத்தி காமிப்பார். ಹೃದಯಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ. அவர் இயேசு பேசுறாரு, ಯೇಸು ಮಾತಾಡ್ತಾನೆ. அவர் மேல இருக்கிற ஆவியானவர் பேசுறத அந்த ஜனங்க ಅಂಗೀಕರಿச்சாங்க. ಅಲ್ಲಿ ಆತನ ಮೇಲೆ ಇರುವಂತ ದೇವರಾತ್ಮನ ಮಾತಾಡೋದನ್ನ ಅಲ್ಲಿರೋ ಜನರು ಸ್ವೀಕರಿಸಿದ್ರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರ பேர் விளங்குது. ಎಷ್ಟಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? சில விஷயங்களை நம்ம நல்லா விளங்கிக்கிறோம். ನೋಡಿ, ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬಹುದು. நிறைய பேர் புரியுது. ಇದೇ ಅನೇಕರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ. ಎರಡನೇದಾಗಿ ஒரு ಉறுதியை தராரு, ಒಂದು ದೃಢತೆನ ಕೊಡ್ತಾನೆ. வாரம் அது உங்களுக்கு பேசுறேன், மெசானிக் மிரக்கல்னு பேசுறேன். ಬರೋ ವಾರ ಮಾತಾಡ್ತಾನೆ ಮೆಸ್ಸಾನಿಕ್ ಮಿರಾಕಲ್ ಎಂಬುದಾಗಿ. அதாவது மேசியா மாத்திரமே செய்யக்கூடிய அற்புதங்கள், ಅಂದ್ರೆ ಮೆಸ್ಸಿಯನ್ನು ಮಾತ್ರವೇ ಮಾಡಲಿಕ್ಕಾಗುವಂತ ಅದ್ಭುತಗಳು. அது பேரே மெசானிக் மிரக்கல்னு வேதத்துல இருக்கு. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಮೆಸಾನಿಕ್ ಮಿರಾಕಲ್ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿದೆ. ஆவியானவர் மேல வரும்போது ನೀವು ದೇವರಾತ್ಮನ ಮೇಲೆ ಬರುವಾಗ உறுதியை தராரு. இத வந்து நீ பெருசா யோசிக்காத, இது வந்து எப்படி உறுதி ಆಗೋಣ ಅಂತ பேசுறாரு. ಇದನ್ನು ಮೇಲ್ನೋಟವಾಗಿ ಅಲ್ಲ, ಇದನ್ನು ಹೇಗೆ ದೃಢಪಡಿಸುವುದು ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. சொல்றாரு தரித்திரருக்கு சுவிசேஷம். ಮೊದಲನೇದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಬಡವರಿಗೆ ಶುಭ ವರ್ತಮಾನ. சுவிசேஷம், ಬಡವರಿಗೆ ಶುಭ ವರ್ತಮಾನ. முதலாவது ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம மேல வரக்கூடிய அபிஷேகத்தை உறுதி ஏற்படுத்த காரணம்னா, அவங்களால அந்த வார்த்தையை சொல்லாம இருக்கவே முடியாது. ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கூட அந்த உந்துதல் இருந்து. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಅಭಿಷೇಕ ಹೇಗೆ ದೃಢಪಡಿಸಲ್ಪಡ್ತದೆ ಅಂದ್ರೆ ಆ ವಾಕ್ಯ ಅವರು ಹೊಂದಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಇತರರಿಗೆ ಹೇಳದೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಹೇಗಾದ್ರೂ ಹೇಳ್ಬೇಕೆಂಬ ಒಂದು ಒತ್ತಡ ಇರ್ತದೆ. நீங்க போய் வாசிங்க, ನೀವು ಹೋಗಿ ಓದಿ. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ದಮಸ್ಕ ವೀದಿಯಲ್ಲಿ ಕೀழே விழுந்த உடனே, ಅಲ್ಲಿ ದಮಸ್ಕದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ಅನನೀಯ போய் ಅವನಿಗೆ ಜಪಂ பண்ணி முடிச்ச உடனே, ಅನನೀಯನು ಅವನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ವೇದ சொல்லுதுங்க, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, தாமதியாமல் அவன் போய் பிரசங்கித்தான். ಅವನು ತಡ ಮಾಡದೆ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗಿಸಿದ. அவன் எங்க கத்துக்கணும்? ಅವನು ಎಲ್ಲಿ ಕಲ್ತ್ಕೊಂಡ? அவன் பரிசேயன். ಅವನು ಪರಿಸಾಯನು. ಓಲ್ಡ್ ಟೆಸ್ಟ್ಮೆಂಟ್ தெரியும். ಅವನಿಗೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಗೊತ್ತು. எப்படி தாமதியாமல் போய் பிரசங்கித்தான்? ಹೇಗೆ ತಡ ಮಾಡದೆ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗಿಸಿದ? நீ வாட்சி பாத்தீங்கன்னா அப்படியே வரும். ನೀವು ಓದಿದ್ರೆ ಹಾಗೆ ಬರ್ತದೆ. ஏன்னா அவன் தாமதியாமல் பிரசங்கித்தான்னு சொன்னா, அந்த ஆவியானவர் அவன் மேல இறங்கணும். முதலாவது அவனுக்குள்ள இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம், பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறான். அதான் சுவிசேஷம். ನೋಡಿ, ಪ್ರಸಂಗಿಸಿದ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ತಡ ಮಾಡದ ಪ್ರಸಂಗಿಸಿದ ಅಂದ್ರೆ ದೇವರಾತ್ಮನ ಅವನ ಮೇಲೆ ಬಂದಿದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ, ಜೀವನ, ಪುನರುತ್ಥಾನ ಇವೆಲ್ಲವನ್ನು ಇತರಿಗೆ ಹೋಗಿ ಹಂಚಲಿಕ್ಕೆ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರೆ. ಬಡವರಿಗೆ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಅಭಿಷೇಕಿಸಿದನು. ಆಮೆನ್. ಉறுதி, ದೃಢತೆ. அபிஷேகம் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்காகவே பரலோகத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிற ஒரு நிச்சயம். ಅಭಿಷೇಕ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಪರಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ನಿಶ್ಚಯ. இருதயம் நறுங்குண்டங்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலும், குருடருக்கு பாறை பிரசித்தப்படும், நொறுங்குண்டலை விடுதலையாகும், கர்த்தருடைய ಅನುಗ್ರಹ ವರ್ಷத்தை ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸಲು என்னை ಅನುப்பினார். ಸರಿಯವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗುವುದನ್ನು ಮತ್ತು ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಬರುವುದನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕೂ, ಮನ ಮುರಿದವರನ್ನು ಬಿಡಿಸಿ ಕಲಿಸುವುದಕ್ಕೂ, ಕರ್ತನು ನೇಮಿಸಿರುವ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸುವುದಕ್ಕೂ அவர் அனுப்பினார். நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நோக்கத்தை இப்ப அவர் மேல இருக்கிற ಅಭಿಷೇಕத்தின் ಉறுதியினால இந்த ಉಲಗಕ್ಕೆ அப்படியே ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಆತನನ್ನು ಕಲಿಸಿದಾನಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶವನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ ಅದನ್ನು ಪ್ರಸರಿಸಿ ತೋರಿಸುವಂತೆ ಆತನು ಕಲಿಸಿದ್ದಾನೆ. உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். ரட்சித்து இந்த பூமியில ஏன் வைத்திருக்கிறார்னா சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நமக்கு ஒரு ಅಭಿಷೇಕத்தின் மூலமாக அதை இந்த உலகத்துக்கு பிரசிದ್ಧಪಡಿಸ விரும்புகிறார். ನೋಡಿ, ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದಾನೆ ಅಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಯಾವುದಕ್ಕೂ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನೆ. ನಾನು சொல்றேன், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳ್ತೇನೆ, ರಕ್ಷಿಸುವುದು ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம். ರಕ್ಷಣೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ. ரட்சிப்புன்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு மனுஷகுமாரன் நமக்காக மரித்து அந்த ಉಯಿರ್ತೆಳುವುದರ ಮೂಲಕ ನಮಗೆ ಅರುಳಪಟ್ಟ ಒಂದು ವಿಶೇಷமான ವರಪ್ರಸಾದ ರಕ್ಷಣೆ. ರಕ್ಷಣೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಬಹಳ ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಕಾರ್ಯ. ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಮಧ್ಯೆ ಒಬ್ಬ ಮಧ್ಯಸ್ಥಿಕನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಮಹಾ ದೊಡ್ಡ ವರಪ್ರಸಾದದಂತೆ. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಯಾರುமே தோல்வி அடைய முடியாது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಯಾರೊಬ್ಬರು ಸಹ ಸೋಲನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ನಂಬ್ತೀರಾ? ரட்சிப்பு என்பது பரலோக பிதாவுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஜெனிப்பிக்கப்படுகிற ஒரு விசேஷமான பிறப்பு. ಕಾರಣ ರಕ್ಷಣೆ ಅನ್ನುವಂತ ತಂದೆಯಾದ ದೇವರ ಮೂಲಕ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುವಂತ ಒಂದು ಅನುಭವ. ಆಮೆನ್. நிறைய பேர் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ತುಂಬಾ ಜನರು ನೋಡಿ ಅದರ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ ತೋರಿಸಲ್ಲ. அதனாலதான் பாருங்க பவுல் சொல்றாரு, இந்த பிசாசுடைய வஞ்சனைகள், அதாவது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுத்தும் பொழுது
அவனுடைய வஞ்சனைகள், பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்க தாண்டி உள்ளவங்களாகுங்க. ಅದಕ್ಕೆ ಪೌಲ್ ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬರಿವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, ಸೈತಾನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿರಿ. நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்பாங்க. ಆದ್ರಿಂದ ಅನೇಕ ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. நீங்க பாத்தீங்கன்னா நாளாக பாத்தீங்கன்னா அந்த சென்ಸ್ எல்லாம் அப்படியே போயிடும். ದಿನ ಕಲಿತಾ ಇದ್ದಂಗೆ ಅವರೊಳಗಿರುವಂತಹ ಭಾವನೆ ಅನ್ನೋದು ಹಾಗೆ ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಸೇವಕರಾಗಿರಬಹುದು, ಯಾರು ಬೇಕಾದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಆರಂಭಿக்கும் போது நல்லா இருக்கும், ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. கர்த்தருக்காக பிரதர், ದೇವರಿಗಾಗಿ ಬ್ರದರ್. நாளாக என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த உண்மையான அந்த ரட்சிப்புக்குரிய அந்த பலன், அந்த ரட்சிப்பினுடைய வல்லமை தங்களிடத்துல வெளியில புறப்படுவதற்கு அவங்க இடம் கொடுப்பது கிடையாது. அந்த ஆவியின் சத்தத்துல நடக்கிறதுக்கான பயிற்சியில வேரூண்டி நிற்பது கிடையாது. ದಿನ ಕಲಿತಾ ಇದ್ದಾಗ ಆ ರಕ್ಷಣೆ ಬಲ ತೋರ್ಪಡ್ಲಿಕ್ಕೆ ಅವ್ರ ಮನಸ್ಸು ಕೊಡೋದಿಲ್ಲ. ದೇವರ ಆತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆಯಲ್ಲಿ ಬೇರೂರಿ ನಿಲ್ಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೂ ಅವ್ರು ಗಮನ ಹರಿಸೋದಿಲ್ಲ. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? ಅವರು ಉங்களை நேசிக்கிறார், ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ, ಆದ್ರಿಂದಲೇ ಪ್ರಸಂಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆತ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸ್ತಾ, ಆದ್ರಿಂದಲೇ ಪ್ರಸಂಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಪಾಪங்களை ನೀಕಿ உங்களை சுத்திகர அவர் கழுவி இருக்கிறார். ಆತ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿ ತೊಳೆದಿದ್ದಾನೆ. ಆದ್ರಿಂದಲೇ ಪ್ರಸಂಗಿಸ್ತೇನೆ. ನಂಬ್ತೀರಿ? ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. நம்ம வாழ்க்கையில இது வந்து ஒரு நாள் ஏற்படுற சக்சஸ் கிடையாது. ಅಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಏರ್ಪಡುವಂತ ಒಂದು ಜಾದು ಅಲ್ಲ. ரெண்டாவது நமக்குள்ள ஏற்படுற எல்லா சத்தத்தையும் ஆவியானவர் பேசுறானது அங்கீகரிக்கும். ಎರಡನೇದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎದುರಾಗುವ ಎಲ್ಲಾ ಶಬ್ದಗಳು ದೇವರ ಆತ್ಮನ ಏರ್ಪಡಿಸೋಣಂತ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதான் சொல்ற ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ಆದ್ರಿಂದಲೇ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು ವಿಚಾರಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾನೆ, ஆராய்ந்து நிதானிக்கிறான், ವಿಚಾರಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾನೆ. சிலர் உங்களை வந்து நடத்தும் போது நல்லா விளங்கிக்கலாம், ಕೆಲವೊಬ್ರು ನಿಮ್ಮ ನಡೆಸುವಾಗ ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬಹುದು. ஒரு முறை பிரசங்கம் இங்க சர்வீஸ் ஆயத்தம் பண்ணி இங்க இல்ல, நான் பழைய இடத்துல நடத்தி இந்த இடத்துல ಹಳೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದ್ಸರಿ ಆರಾಧನೆ ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾ ಇರುವಾಗ அப்ப வந்து ஒருத்தர் சொன்னார், ಆಗ ಒಬ್ರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ஆவியானவர் இன்னைக்கு உங்க சபைக்கு என்ன அனுப்பிச்சிருக்காரு, நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றேன். ದೇವರ ಆತ್ಮನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ಕಳಿಸಿದ್ದಾನೆ, ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕಂತೆ. வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ದೇವರು ನಿಮಗಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கொஞ்ச நேரம் யோசிச்சேன், ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಯೋಚಿಸಿದೆ. அப்ப நேத்து ராத்திரி அப்ப எனக்கு எதுக்கு வார்த்தையை கொடுக்கணும்? ಅಂದ್ರೆ ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಯಾಕೆ ದೇವ್ರು ನನಗೆ ವಾಕ್ಯ ಕೊಡಬೇಕು? நான் சொன்னேன், பார்க்கலாம் பிரதர். ನಾನು ಹೇಳ್ದೆ, ನೋಡೋಣ ಬ್ರದರ್, நீ முதல்ல வார்த்தையை கேளுங்க, அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணலாம். ನೀವು ಮೊದಲು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ರಿ, ಆಮೇಲೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋಣ. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ಅವ್ರು ಯಾರಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அதான் முதல்ல பாக்குறேன். ಅವತ್ತೇ ಮೊದಲು ನೋಡ್ತಾ ಇರೋದು. மேல ஏறும் போது ஒரு இடையில வந்து நிக்கிறாரு, ನಾನು ಮೇಲೆ ಹತ್ತುವಾಗ ಅವ್ರ ಮಧ್ಯೆ ಬಂದು ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை நான் மேல ஏத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, ಒಂದ್ ವೇಳೆ ಅವ್ರನ್ನ ಮೇಲೆ ಹತ್ತಿಸಿದ್ದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, நீங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ಏನಾಗ್ತಿತ್ತು கொஞ்சம் யோசிச்சு ನೀವೇ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. சின்ன பின்னமாகிருப்பான் மனுஷன், ಬಹಳ ಅದನ್ನು ಏನಿಲ್ಲ ಚೂರು ಮಾಡ್ತಿದ್ರು. சொல்லாது விளங்குதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? அப்ப ஆவியானவர் அந்த மனுஷனை அனுப்புறாருன்னா என்கிட்ட நிச்சயமா பேசியிருப்பார். ಅಂದ್ರೆ ದೇವರಾತ್ಮನು ಆ ಮನುಷ್ಯನ ಕಳಿಸೋದಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದ. ನಾಳೆ ಕಾலைல ஒரு மனுஷன் வருவான், ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಬರ್ತಾನೆ, பிரசங்கம் பண்ணுவான், ತನ್ನ ಪ್ರಸಂಗಿಸ್ತಾನೆ, உனக்கு நிச்சயமா உண்டா, ನಿನಗೆ ಒಂದು ದೃಢತೆ ಅದರ ನಿಶ್ಚಯ ಉಂಟಾಗ್ತದೆ. ಆಮೆನ್. ಕೆನೆತ್ ಕೋಪ್ಲೆಂಡ್ ஒரு ஊழியக்காரர், ಕೆನೆತ್ ಕೋಪ್ಲೆಂಡ್ ಎಂಬಂತ ಸೇವಕರಿದ್ದಾರೆ, ಬಹಳ ಒಳ್ಳೆ ಸೇವಕರು. நீ நல்லா ವಯಸ್ಸா இருக்கு அவருக்கு, ಇವತ್ತು ಒಳ್ಳೆ ಪ್ರಾಯ ಆಗಿದೆ ಅವರಿಗೆ, ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳ ஒரு மனுஷன், ಸಾಕ್ಷಿ ಭರಿತ ಮನುಷ್ಯ. ಅವರು ஒரு முறை ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல பிரசங்கம் பண்ண போறாங்க, ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಾವೇಶದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅವರು ಆಯ್ತமா போனார், ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿ ಹೋದ್ರು. மேலே ஏறி நிக்கும் போது ಮೇಲೆ ಹತ್ತಿ ನಿಲ್ಲುವಾಗ நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம், ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ அப்படியே நிக்கிறார். ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. திரும்ப சொல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம், ಮತ್ತೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ, திரும்ப அமைதியா நிக்கிறார். ಮತ್ತೆ ಸುಮ್ಮನೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. மூணாவது சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். ಮೂರನೇ ಸಾರಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಜನಗಳು ಅವರ ಪಾತನೇ இருக்கிறாங்க, ಜನರಲ್ಲ ಅವ್ರನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. டக்குன்னு திரும்பி சொல்றாரு, ತಕ್ಷಣ ತಿರುಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பின்னாடி இருக்கிற நண்பனை பார்த்து, ಹಿಂದೆ ಇರುವ ಸ್ನೇಹಿತನ ನೋಡಿ, கர்த்தரோட பிரசங்கம் பண்ண சொன்னாரான்னு கேட்டார். ದೇವ್ರನ್ನ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರ? ஆமா. ಹೌದು. உடனே சொன்னார், வந்து பிரசங்கம் பண்ண நீ ஒரு போய் உட்கார்ந்து. ತಕ್ಷಣ ನೀನ್ ಬಂದು ಪ್ರಸಂಗಿಸು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಕುಂತ್ಕೋಬಿಟ್ರು. அவரை பிரசங்கம் பண்ண சொன்னார், ಆತನ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ದ. அவரை பிரசங்கம் பண்ண சொன்னதை இவர்கிட்ட சொல்றவரையும் அவர் சொல்லல. ಅವ್ರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದೆ ಈತನು ಹೇಳೋವರೆಗೂ ಆತನು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கிற பெரிய கான்ஃபரன்ஸ், ಸಾವಿರಾರು ಜನರು ಕುಳಿತಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಸಮಾವೇಶ. சொன்னது விளங்க ಎಷ್ಟಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. பெரிய கான்ஃபரன்ஸ், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಾವೇಶ, அவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸ்ல பிரசங்கம் பண்ண வந்துட்டாரு, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಾವೇಶದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದ್ರು. இவர்கிட்ட அந்த நேரத்துல சொல்றாரு, ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಈತನ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ, அவர்கிட்ட முன்பாகவே சொல்லிட்டாரு, ಆದ್ರೆ ಆತನ ಬಳಿ ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆனா அவர்கிட்ட சொன்னதை இவர்கிட்ட சொல்லும் போது அதை அவர் உணர்றாரு. ಆತನ ಬಳಿ ಹೇಳಿರೋದನ್ನ ಈತನ ಹತ್ರ ಹೇಳುವಾಗಲೇ ಈತನ ಅದರ ಕುರಿತು ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சொன்ன பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மாதிரி தெள்ள தெளிவா நடத்துகிற ஒருத்தர் நீங்க பார்க்கவே, ದೇವರ ಆತ್ಮನಾಗಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತವ್ರು ಎಲ್ಲೂ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ.
Amen. நம்ம விசுவாசிக்கிறோம். ಯೇಸುವನ್ನು ನಂಬ್ತೀರಿ. அதனாலதான் பாருங்க ಆದ್ರಿಂದ ನೋಡಿ ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அருமை. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅನ್ನೋದು ಬಹಳ ಸುಂದರವಾದದ್ದು. ஒரே வலைய போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாத்தி காமிச்சிடுவார். ಒಂದೇ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ಇಡೀ ನಿಮ್ ಜೀವನನೇ ಬದಲಾಯಿಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ. ஒரே வலை, ಒಂದೇ ಒಂದು ಬಲೆ, ரெண்டு படகுகள் அமிழ்ந்து போகிறது. ಎರಡು ದೋಣಿಗಳು ಮುಳುಗಿ ಹೋಗುವ ಮಟ್ಟಿಗೆ ஆண்டவர் போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கு. ದೇವರು ಬೋಧಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಲ್ಲೂ ಜೀವ ಇದೆ. கர்த்தர் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையை வானளாவிய அளவுக்கு உயரும். ದೇವರು ಮಾತಾಡುವಾಗ ನಮ್ಮ ಜೀವನ ಆಕಾಶದಷ್ಟು ಉನ್ನತಕ್ಕೆ ಹರಳುತ್ತದೆ. எலிசா தீர்க்கதரிசி நாகமான பார்த்து சொல்றான், ಎಲಿಷಾ ಪ್ರವಾದಿಯು ನಾಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, போய் அதுல இறங்கு, ನೀನ್ ಹೋಗಿ ಅದರಲ್ಲಿ ಇಳಿ, குஷ்டரோகம் மாறும். ಕುಷ್ಠರೋಗ ನೀಗ್ತದೆ. அதுல போய் இறங்கு, குஷ்டரோகம் மாறும். ನಿನ್ ಕುಷ್ಠರೋಗ ನೀಗ್ತದೆ. அதுக்கு அவன் சொல்றான், ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, நாட்டுல இதை விட பெரிய நதிகள் இருக்கு. ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಇದಕ್ಕಿಂತಲೂ ಉತ್ತಮವಾದ ನದಿಗಳಿದೆ. பெருசா எலிசா ஒண்ணும் சொல்லல, ಎಲಿಷನ್ ದೊಡ್ಡದಾಗಿ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. நாகமானுடைய வேலைக்காரன் சொல்றான், ನಾಮನ್ನ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ, ஒரு தேவ மனுஷன், ಆತನೊಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯ, சொன்னதை கேட்டுப்பா. ಆತನು ಹೇಳಿದನ್ನು ಕೇಳಿ ಇಳಿದ மேல வரான், ಮೇಳಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ, குஷ்டரோகம் நீங்கி. ಕುಷ್ಠರೋಗ ನೀಗಿ ಹೋಗಿತ್ತು. ಆಮೆನ್. ஆவியானவர் பேசுற வாழ்க்கை நம்மளை சுத்தமாக்கும். ದೇವರ ಆತ್ಮನ ಆಡೋ ಮಾತುಗಳು ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡ್ತದೆ. ஆவியானவர் பேசும்பொழுது செழிப்பு உண்டாகும். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿ ಉಂಟಾಗ್ತದೆ. ஆவியானவர் பேசும்பொழுது கலகங்கள் வராது, சமாதானம் பிறக்கும். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಾಡುವಾಗ ಕಲಹಗಳು ಹುಟ್ಟೋದಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಸಮಾಧಾನ ಉದ್ಭವ ಆಗ್ತದೆ. ஆவியானவர் பேசும்பொழுது கட்டுமான பணிகள் உண்டாகும். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಾಡುವಾಗ ಕಟ್ಟುವಿಕೆ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. ஆவியானவர் இடம்பொழுது வெளிச்சம் உண்டாகும். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಬೆಳಕು ಉಂಟಾಗ್ತದೆ. ஆவியானவர் பேசும்பொழுது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಾಡುವಾಗ ಸೆರೆ ಬಂದಿಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗ್ತದೆ. ಆಮೆನ್. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ಇದೆಲ್ಲ ಬಹಳ ಮುಖ್ಯ. இது வந்து ஒரு உள்ள இருந்து, அதாவது நம்ம மறுபிறப்பின் அடிப்படையில வரணுமே தவிர மண்டையில இருந்து வரக்கூடாது. ನೋಡ್ರಿ, ಇವೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ಒಳಗಿಂದ ಬರಬೇಕು ಹೊರತು ಇದು ಮೆದುಳಿಂದ ಬರಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசி ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. கரங்களை வைத்து வாய்களை திறந்து ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಯಿಗಳ ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லோரும் ஆண்டவர் ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. சொல்றேங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, அவர் உங்களை நேசிக்கிறார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. அவர்தான் இந்த பூமிக்கு உங்களை கொண்டு வந்தார். ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಈ ಭೂಮಿಗೆ ತಂದಿದ್ದ. அவரே உங்க ரட்சகர். ಆತನೇ ನಿಮ್ಮ ರಕ್ಷಕ. அவரே உங்க ரட்சகர். ಆತನೇ ನಿಮ್ಮ அவரே ರಕ್ಷಕ. உங்களுடைய தேவன். ಆತನೇ ನಿಮ್ಮ ದೇವರು. ஓ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ಹಾಲೆಲೂಯಾ. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ತಂದೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ஓ மிஸ்ஸோ. ಓ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. கர்த்தாவே உமக்கு நன்றி. ಕರ್ತನ್ ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. ஓ உமக்கு நன்றி. ನಿನಗೆ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. நல்லவரும் வல்லவரும் ಒಳ್ಳೆಯವನು ಶಕ್ತನೂ ಆಗಿದ್ದೀ. கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே. ಕೃಪೆ ಉಳ್ಳ ಆತನೇ, ದಯೆ ಉಳ್ಳ ಆತನೇ. ஓ இருக்கிற ஒவ்வொருத்தர மேல ಇಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೂ ಸ್ವಾಮಿ அபிஷேகத்தை பேசு. ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾತಾಡ್ತೇನೆ. பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, இவளை தெரிந்து கொண்டீர். ಇವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿ. இவளை ஏன் தெரிந்து கொண்டீரோ அதை செய்து காமி. ಇವರನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿ ಅದನ್ನು ಮಾಡಿ ತೋರಿಸುತ್ತೇವೆ. கிருபை அவர் மேல இறங்கு. ಕೃಪೆ ಇವರ ಮೇಲೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. வழி நடத்துதல் ನಿನ್ನ உண்டாகும். ಮಾರ್ಗ ನಡೆಸುವಿಕೆ ಉಂಟಾಗಲಿ. வார்த்தையில நிரப்பப்படட்டும். ವಾಕ್ಯನ ತುಂಬಲ್ಪಡಲಿ. நன்மைகள் அறிந்து கொள்ளட்டும். ಶುಭಗಳು ಉಂಟಾಗ್ಲಿ ಸ್ವಾಮಿ. ஓ மக்கு நன்றி. ವಂದನೆ ದೇವರೇ, மக்கு நன்றி. ನಿನಗೆ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. கர்த்தர் பெரிய காரியம். ಸ್ವಾಮಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ. நாமம் ஒன்றே மகிமை. ನನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, தாவீது தேவனுடைய ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆ இன்றும் சதா காலம் ಇಂದು ಎಂದು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಆಗಲಿ. ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು.